ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. வண்ணமாடங்கள் சோழ் திருக்கோட்டியோர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கோஷ்டி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோட்டியூர் திவதேசத்தினுடைய உத்தமமான பெரியாழ்வாருடையதான பதிகத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 7 பாசுரங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம். தற்போது தொடர்ந்து 8வது பாசுரத்தினுடைய அனுபவம். கொம்பின் ஆர் பொழில் வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடுசேர் செம்பொனார் மதில் சோழ் செழுங்கழனியுடை திருக்கோட்டியோர் நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களைக் கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. ரொம்ப உத்தமமான பாசுரம். பாகவதால எல்லாம் சேவிக்கிறச்ச அவ நம்மளாட்டம் மனுஷா பகவானுடைய சின்னங்களை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்காம சாட்சாத் இவாள்லாம் பகவானுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானை ஒரு க்ஷணமும் பிரியாமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்லாம் இருக்காளே, அவளையெல்லாம் பார்த்தா எப்படி சாட்சாத் எம்பெருமானை சேவித்தது போல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் பாகவதால பார்க்கறச்ச நமக்கெல்லாம் வரணும்னு சொல்ற. ஆகாசத்துல கருடன் பறக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவா சனாதன தர்மத்துல ஆசிரியக்கிறவா எல்லாருமே கருட தரிசனத்தை ரொம்ப சுபிக்ஷமானது, ரொம்ப மங்களமானது, பரம மங்களமானதுன்னு சொல்றோம். ஏதான ஒரு நல்ல காரியத்தை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறச்சையோ நல்ல காரியம் ஆரம்பிக்கிறச்சையோ கருடன் ஆகாசத்துல வட்டமிட்டுதானா அது உத்தமமான காரியம், உத்தமமான சகுனம்னு சொல்றோம். ஏதானும் விசேஷமா நாம பகவான பிரார்த்திச்சுட்டு இருக்கிறச்ச இதை பண்ணலாமா வாண்டாம அல்லது ஒரு காரியத்தை ஆரம்பிச்ச கருடனுடைய துவனி, கருடன் சப்தமிடக்கூடிய ஓசை கேட்டா அத பரம மங்களமானதா நாம கொண்டாடுறோம். இதெல்லாம் எப்படின்னா ஒரு க்ஷணமும் எம்பெருமானை பிரியாமல் அவனோடு கூடயே இருந்துண்டு எல்லா நிலைகள்லையும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் எம்பெருமானுக்கு பண்ணி கொண்டிருக்கக்கூடியவன் கருடன். எல்லா இடத்திலும் எம்பெருமானுக்கு நேரே இருந்து கொண்டு எப்படியானா கண்ணாடியில நம்முடைய தோற்றத்தை நாமே பார்க்கிறோமோ அந்த மாதிரி கருடனாகிற வேத கண்ணாடியிலே தன்னுடையதான தோற்றத்தை தானே எம்பெருமான் காணும்படியாக எம்பெருமானுக்கு நேரே கண்ணாடி போலே நிலை கண்ணாடி போலே கருடன் எல்லா இடத்திலும் சேவை சாதிக்கிறானோ அந்த மாதிரி அனுக்ஷணமும் பெருமாளை பிரியாம இருக்கிற கருடனை சாட்சாத் பெருமாளாவே தான் பார்க்கிறோம். ஆகையினாலே ஒரு கருடன் வட்டம் மங்களம் சாதிக்கிறது அல்லது கருடனுடைய தரிசன பெருமாள் நமக்கு உத்தரவு கொடுத்தது போல எடுக்கிறா. இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் அடியேன். கருடபுரம் சுவாமின்னு பெரிய மகான் எழுதிருந்தார், மதுராந்தக சுவாமியினுடைய ஆச்சாரியர். கருடபுரம் ஸ்ரீனிவாச மகாதேசிகன்னு சுவாமியினுடைய திருநாமம். ஒரு சன்னியாசினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சன்னியாச தர்மத்தை அப்படி ஆழங்கால் பட்டு கடைபிடிச்ச சுவாமி. ஜென்மத்திலேயே வைராகியமுடைய மகான். அந்த சுவாமி ரொம்ப நாளா சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஆசை இருக்கு. குழந்தைகள்லாம் ரொம்ப சின்ன குழந்தைகளா இருந்தா ஆம்படையா சின்னவா, அதனால இப்ப வேண்டாம் கொஞ்ச நாள் பொறுக்கலாம்னு ஆச்சாரியர் சாதிச்சார். இருந்தாலும் அந்த சுவாமிக்கு வைராக்கியம் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. அவரால் அதை தள்ளி போட்டுட்டே போக முடியல. ஒரு சமயம் என்ன பண்ணினார், சன்னியாசம் வாங்கிட்டே தீர்றது அப்படின்னு பின்னால ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து மதுராந்தகம் ஏரியில தீர்த்தம் ஆடிட்டு அனுஷ்டானத்தை எல்லாம் பண்ணிட்டு இப்பவே பக்கத்துல எங்கேயான சன்னியாசிகளா விசிஷ்டாத்வைத்த ஸ்ரீ வைஷ்ணவ தேசிக சம்பிரதாயத்தை சன்னியாசிகளா இருக்கிற சுவாமிகளை போய் சேவித்து சன்னியாசம் வாங்கிக்கணும்னு புறப்பட்டார் சுவாமி. புறப்படுறச்ச மாமி சின்னவா, குழந்தைகள்லாம் சின்னது, இவ்வளவு சின்ன வயசுல சன்னியாசம் வாங்கிக்கணுமா அது இதுன்னு சுவாமியினுடைய சித்தியா அவள்லாம் சொல்றா. சொன்ன போது சுவாமிக்கு வைராக்கியம் அதுக்கு அதிகமா எடுத்து மரத்தை நட்டவன் ஜலம் குத்துவான், பெருமாள் பார்த்துப்ப நானா இத்தனை நாள் அவளை ரட்சிச்சுட்டு இருந்தேன், இனியும் பெருமாளை ரட்சிப்பான் அப்படின்னு எல்லாம் சுவாமி சொல்றாரு. ரொம்ப வற்புறுத்தி பார்த்தா கேட்கல. சுவாமி என்ன சொல்லிட்டார், ஒரே வார்த்தை, எனக்கு வைராக்கியம் முத்தி போயிடுத்து, இந்த க்ஷணம் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன். ஆனா நாம நினைச்சா ஆயிடுத்தா, எதுவா இருந்தாலும் பகவானுடையதான சங்கல்பம் இருக்கணும். ஒன்னும் நாம எது வேணாலும் நினைக்கலாம், நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு நாம என்ன பகவான் என்ன, பகவத் சங்கல்பம் ஓணும்.
ஆகையினாலே எனக்கு ஏதான சுபசகுனம், அதாவது நான் என்ன நினைச்சுட்டு இப்ப போயிட்டு இருக்கேனோ அந்த காரியம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எம்பெருமானுடைய சங்கல்பம் ஏதானும் தெரிஞ்சுதானா நான் போய் சன்னியாசம் வாங்கி நடுவேன். ஒருவேளை பகவத் சங்கல்பம் ஆல அந்த மாதிரி சகுனங்கள்லாம் எதுவும் தெரியலன்னா திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவரை தேத்திட்டு ஆறுதல் சொல்லிட்டு நீங்க போங்கன்னு சொன்னார். இந்த வார்த்தையை நம்பி அந்த சுவாமி ஆத்துக்கு போனார். தீர்த்தமாட போன சுவாமி ரொம்ப நேரம் காணமேன்னு ஆத்துல இருக்கிறவெல்லாம் தவிச்சு போயிட்டா. மாமி குழந்தைகள் ஆத்து மனுஷா எல்லாம் தவிச்சு போயிட்டா. ஒன்னும் கவலைப்படாதுங்க, வழக்கம் போலதான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு அப்படியே போயிட்டார். நான் போய் எத்தனையோ சொல்லி சமாதானப்படுத்தினேன். பகவத் சங்கல்பமும் சுபசகுனமும் தெரிஞ்சா வாங்கிப்பேன், இல்லைன்னா வந்துடுவேன்னு சொல்லியிருக்கார். அந்த வார்த்தை கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. வரணும்னு நாம எல்லாம் பிரார்த்திச்சுக்கலாம்னு இவர் சொன்னார். ஆத்துக்கு வந்து அவெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆசுவாசப்படுத்திட்டு கொஞ்சம் தேறி இருந்தா வருவார் அப்படின்னு. பல முறை அந்த மாதிரி ஆயிருக்கு வந்திருக்காரு. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, தீர்த்தமாடி அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டு சுவாமி பரம பவித்திரரா நடமாடும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சின்னமாக இந்த பாசுரத்தினால சொல்றேன் அடியன். பாகவதால பாக்குறச்ச எம்பெருமானுடைய திருவடியிலே எம்பெருமானுக்கு அர்ச்சிக்கப்பட்டதான பிரசாதங்களை எல்லாம் தரிக்கிறவா, எம்பெருமானுடைய திருவடியை தங்களுடைய நெற்றியிலும் திருமேனியிலும் திருமண் காப்புகளாக உடையவா, எம்பெருமானுடைய ஸ்வரூபமாக எம்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்பட்ட தாமரை மணி மாலையையும் துளசி மணி மாலையையும் தரிச்சுருக்கிறவா, எம்பெருமானுடைய அடியவர்கள் அப்படின்றதுக்கு அடையாளமா தப்த சங்க சக்கரங்கள், அக்னியிலே மந்திர புரஸ்சரமா காய்ச்சப்பட்டதான சங்கத்தையும் சக்கரத்தையும் பொறி போலே தோள்கள்ல ஒட்டின்னு இருக்கிறவா. ஆகையினாலே இவாள்லாம் எம்பெருமானுடைய பிரதிநிதிகள். தே பிலாங்ஸ் டு ஸ்ரீமன் நாராயணா, பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவா. அவளை பாக்குறச்ச பெருமாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆட்டம் நான் பாக்குறேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய பக்தியினாலே வைராக்கியத்தினாலே போயின்னு இருக்காரு சுவாமி. போறச்ச நாராயணா அப்படின்னு கத்தின்ண்டே போனார் சுவாமி. எனக்கு வைராக்கியம் முத்தின்ண்டே போறது, இன்னும் நீ அனுகிரகம் பண்ண மாட்டேன்றிய அப்படின்னு கத்திட்டு போனார். அப்படியே சுவாமி போறச்ச எதிரில் ஒருத்தர் வாழைப்பழம் வித்துண்டு வந்தேராம். சுவாமிக்கு ரொம்ப சுபசகுணமா பட்டது அது. ஒரு மகானை சேவிச்சு சன்னியாசம் வாங்கிக்கணும்னு வைராக்கியம் முத்தி போயின்னு இருக்கோம். ஆனா மகான்களா இருக்கிறவா, சன்னியாசிகள், ஆச்சாரிய புருஷா, நம்மளை காட்டிலும் பெரியவா, இவாளெல்லாம் பாக்குறச்ச வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதான 2 பழமான எடுத்துட்டு தானே போனோம். வாழைப்பழம்லாம் வரதுன்னா எவ்வளவு பவித்திரமான சங்கல்பம் அது, பகவத் சங்கல்பம். அதனால சுவாமியை வெறுங்கையோட போய் சேவிக்காத, வாழைப்பழத்தை உபகாரமா வாங்கிட்டு போய் சுவாமியை சேவின்னு பகவானுடைய திருவுள்ளம் அப்படின்னு நினைச்சுட்டு உடனே அந்த வாழைப்பழங்காரர்கிட்ட ஏதோ பணம் கொடுத்து வாழைப்பழம் ஒரு சீப் வாங்கிட்டார். வாங்கி அந்த உபச்சாரத்தோடு கூட அப்படி இன்னும் நடைய தொடர்ற. அப்ப ஆகாசத்துல கருடனுடைய தரிசனம் கிடைக்கிறது சுவாமிக்கு. ஒரு கருடன் அப்படியே சுவாமிக்கு மேல ஆகாசத்துல வட்டமிட்டு பறக்கிறது. சுப சகுனம் எழுப்பித்து கருடனுடைய மங்களமான சப்தம். எந்த கருடனுடைய குரலானது ஆகாசத்திலே லோகத்திலே கேட்டால் அந்த குரல் பரவுகிற திசையிலெல்லாம் இருக்கக்கூடிய அமங்கலங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதோ, அந்த கருடனுடைய பரம பவித்திரமான வேத சப்தத்துக்கு நிகரான சப்தம் கேட்கறது. கேட்ட உடனே சுவாமியினுடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. பகவான் கருடன் மூலமா நம்மளை அனுகிரகிச்சுட்டான் அப்படின்னு சந்தோஷமா போனார். அப்ப பக்கத்துல ஒரு கிராமத்துல புத்தகரம் சுவாமின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி, நம்ம தேசிக சம்பிரதாயத்தை சன்னியாசி அந்த சுவாமி, அவர் எழுதிருந்தார், பெரிய மகாத்மா. அவருக்கு வாழைப்பழத்தை கொண்டு சமர்ப்பிச்சு அவரை சேவிச்சார், பிரார்த்திச்சார், சன்னியாசம் வாங்கிட்டார். கருடபுரம் ராஜகோபாலாச்சாரியர்னு சொல்லக்கூடிய கிரகஸ்தாசிரம மகாவித்வானா போன சுவாமி பகவத் சங்கல்பத்தினாலே புத்தகரம் சுவாமி சன்னியாசம் கொடுக்க கருடபுரம் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் யதி தர்ம சார்வபௌமரா எழுந்தருள் இருந்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்றதுன்னா, பகவானுடையதான சின்னங்கள் அப்படின்னு நம்ம பெரியவா யாரையெல்லாம் கொண்டிருக்கா அப்படின்றதுக்காக சொன்னது. அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு நித்தியசூரிகள் தொடங்கி ஆழ்வார் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமர்களான பாகவதோத்தமர்கள் என்ன, எப்போதும் பகவானையே சேவிச்சுண்டு மறந்தும் புறந்தொழா மாந்தர்களாக இருக்கக்கூடியவா என்ன, இவெல்லாம் யாருன்னா சாட்சாத் பகவானுடைய சின்னங்கள். நாம சாஸ்திரம் சொல்றச்ச என்ன சொல்றோம், தெய்வம் மனுஷ ரூபேன. பகவான் நேர வந்து உபகாரம் பண்ணுவான், பண்ணியிருக்கான். யாருக்குன்னா ஒரு பிரகலாதாழ்வான போல தபஸ் இருக்கிறவாளுக்கு நேர வந்து அனுகிரகிப்பான். ஒரு ஹனுமான போல பக்தி இருக்கிறவாளுக்கு நேர வந்து அனுகிரகிக்கிறான். ஒரு ஆழ்வார்களை போல ஆர்த்தி இருக்கிறவாளுக்கு நேர வந்து சேவை சாதிக்கிறான், பேசுறான், அவளோட விளையாடுறான், சண்டை போடுறான், எல்லாம் பண்றான். எல்லாருக்கும் பகவான் நேர வருவதாக இருந்தால் எதுக்கு பகவானுக்கு 5 நிலைகள்? எல்லாரும் கண்ணுக்கும் தெரியும்படியா கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் பகவான் வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஒன்னும் யார் பகவானை சேவிக்கலாம், யார் கண்ணுக்கு பகவான் தெரிவான் அப்படின்ற கேள்விக்கு திருமலை சேப்பிரான் என்ன சாதிக்கிறார், என்பிலெல்கி நெஞ்சுருகி உள்கணிந்து எழுந்ததோர் அன்பிலன்றி ஆழியான யாவர்கான வள்ளரே அப்படின்னு கேள்வி கேட்கிறார் ஆழ்வார். நம்ம உடம்புல எங்க கத்திய வச்சு கீறினாலும் பக்தி சொட்டணும்.
அப்படி சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வஸ்துக்கள்லையும் ஒரு ஒரு நரம்புலையும் நாடியிலையும் பக்தியானது புறையோடி இழைந்து கலந்திருந்தாலே ஒழிய எம்பெருமான நேர்ல சேவிக்க முடியாது. அப்ப பகவானுடையதான அனுகிரகம் நமக்கெல்லாம் ஏற்படாதா? பகவான் நமக்கெல்லாம் சககாரம் பண்ண மாட்டானா, கை கொடுக்க மாட்டானா? பண்ணுவான். எப்படி பண்ணுவான்னா மனுஷ ரூபேன, மனுஷா மூலமா பண்ணுவான். அந்த மனுஷா யாருன்னா எப்போதும் அவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, அவனுடைய பிரசாதத்தையே ஸ்வீகரிக்கக்கூடிய, அவனுடைய சின்னங்களாக திகழக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்கள் அப்படின்றது சம்பிரதாயம், சாஸ்திரம். தர்மசாஸ்திரம் என்ன, ஸ்ரீமத் பாகவதம் என்ன, ஆழ்வார்களுடைய அருளை செயல்கள் என்ன, சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் என்ன, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஏககண்டமான விஷயம். சொல்றவா வேற வேற வியக்திகளா இருந்தாலும், சொன்னது வேற வேற கிரந்தங்களா இருந்தாலும், சொன்ன விஷயம் என்னமோ ஒரே விஷயம், ஒருமித்த கருத்து. இதுல கருத்து வேறுபாடே கிடையாது. பாகவதால் எல்லாம் பகவானுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்றார். அவளை சேவிக்கிறச்ச சாட்சாத் பகவானையே சேவிச்சது போல நான் சந்தோஷப்படுவேன். நாம ஒருத்தருக்கும் ராமனை நேர்ல சேவிக்கணும்னு ஆசை இருக்கும், கண்ணனை நேர்ல சேவிக்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு தகுந்த பக்தியோ தபஸோ நமக்கு உண்டா? இல்லைன்ற பட்சத்துல இந்த மாதிரி பாகவதோத்தமாலா இருக்கக்கூடியவாளை சேவிக்கிறச்ச இந்த சுவாமியை சேவிச்சா சாட்சாத் கண்ணநாட்டுமே அனுபவம் எனக்கு. இந்த சுவாமியை சேவிக்கிற போது ஸ்ரீராமனை சேவிச்ச அனுபவம். இந்த சுவாமி அப்படியே கொடை பிடிச்சுட்டு எழுறத பார்த்தா வாமனாவதாரமாட்டமே இருக்குன்னு நிறைய ஆச்சாரியாலை எல்லாம் நம்ம பெரியவா புகழ்ந்து கொண்டாடுறாள். அந்த மாதிரி பாகவதாலை பகவானாக சேவிக்கக்கூடிய அந்த பக்தி பாவத்தை ஆழ்வார் இந்த பாட்டுல தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தை வில்லிவளம் ஸ்ரீமத் ஐசிங்கர், ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகன் ரொம்ப ஆதரத்தோட கூட அடிக்கடி சேவிப்பார் இந்த பாட்டை. காரணம், ஐசிங்கருக்கு இருக்கக்கூடிய பாகவத பிரதிபத்தி, பாகவதாலை எல்லாம் பகவானாட்டமா நினைக்கக்கூடியதான அந்த உணர்வு பூர்வாசிரமம் முதற்கொண்டே அவருடைய திருமேனியோடு அவருடைய குணங்களோடு கலந்து போன அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்பனை நரசிங்கனை அப்படின்னு அவருக்கு ஆராதனா தெய்வமா இருக்கக்கூடிய மாலோலன் லட்சுமீந்திர சிம்மன் விஷயமான பாசுரமானபடியினாலே அந்த ஏற்றம் ஒண்ணு. இந்த பாசுரத்தை உபன்யாசங்கள்ல ஐசிங்கர் அப்படியே உதாரணமா சொல்றச்ச, பாகவதால எப்படி பகவானுக்கு சமானமா நினைக்கிறார் ஆழ்வார், நாம எப்படி நினைக்கணும்னு சொல்லக்கூடியதான உணர்ச்சி அந்த பாசுரம் சேவிக்கிற துணியில தெரியும். நம்பனை நரசிங்கனை நவின்னேத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே அப்படின்னு அழுத்துவார் ஒரு அழுத்த ஐசிங்கர். இவர் இவர் என்று அப்படின்னா இதை வராரே சுவாமி, ஏதோ நம்மளாட்ட ஒரு பிராமணர் நம்மளாட்ட ஒரு பாகவதர் நினைக்க வேண்டாம். சாட்சாத் நிருசிம்மன் இவர், சாட்சாத் கோஷ்டிநாதன் இவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான உணர்ச்சி வரணுமா பாகவதால பார்த்தா. அது வரணும்ன்றதுதான் இந்த பாசுரத்தினுடையதான தாத்பரியம். கொம்பின் ஆறு பொழில்வாய், கொம்பு அப்படின்னா கிளை, மரத்தினுடையதான கிளை. கொம்பின் ஆர் அப்படின்னா நிறைய கிளைகளை உடைய பருத்த நீண்ட நெருங்கின மரங்கள் இருக்கக்கூடியதான திருக்கோட்டியூர். திருக்கோட்டியூர் எப்படி இருக்குன்னா வானம் பார்த்த பூமியா அப்படியே வறண்டு போயில்ல, நல்ல பசுமையான செழுமையான பூமியாக இருக்கிறது. அந்த திருக்கோட்டியூர்ல எம்பெருமானுடையதான அஷ்டாங்க விமானத்தை அவனுடையதான ஆலயத்தை சுத்தி நிறைய சோலைகள் உண்டு, தோப்புகளும் துறவுகளும் நிறைய உண்டு. பொழில் அப்படின்னா சோலை, தோட்டம், தோப்பு, துறவுன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட பொழில்னா கொம்பின் ஆறு பொழில். கலியன் திருவள்ளிக்கேணி பாசுரத்துல சொல்றச்ச, இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவள்ளிக்கேணி கண்டேனே. இரவியின் கதிர்கள், சூரியனுடைய கிரணங்கள் இருக்கே, சன்ரேஸ், அது புக முடியாதபடிக்கு அடர்ந்து இருக்கக்கூடிய காடாம் திருவள்ளிக்கேணி கலியன் காலத்துல. சூரிய வெளிச்சம் கூட உள்ள போகாத சுவாமி, அத்தான் அடர்ந்த காடு. இந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அந்த திருவள்ளிக்கேணின்னு சொல்லக்கூடிய புண்ணிய பூமிக்கு குடை பிடித்தார் போல இருக்கிறது. பெருமாள் உற்சவ புறப்பாடு கண்டருள்றார், வீதியில் எழுந்தருள்றார். பெருமாள் பேர்ல வெயிலோ மழையோ படாம இருக்கிறதுக்காக உபசாரமா ஒரு கொடையோ ரெண்டு கொடையோ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த கொடை எப்படி கொடைக்கு மேல இருக்கக்கூடியதான வெயிலோ மழையோ தூறலோ எதுவும் பெருமாள் பேர்ல படாம ரட்சிக்கிறதோ, அந்த மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் குடை போலே கவிழ்ந்து கொண்டு திருவள்ளிக்கேணின்னு சொல்லக்கூடியதான திவதேசத்தை சூரியனுடைய கணங்கள் கூட நுழைய முடியாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன. அத்தனை அடர்த்தியான காடுன்னு கலியன் சொன்னார். அந்த மாதிரி கொம்பின் ஆர் பொழில்வாய், கிளைகளாலே நெருங்கின சோலைகளை உடையதான திருக்கோட்டியூர். மரத்துல ஏதோ பேருக்கு 4 குச்சி, அதுல 4 இலை, அப்படியே ஆகாசத்தை பார்த்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. வெயில் நல்லா மரத்தடியில போய் நின்னா நல்லா நிழல் வரணும், ஒருத்தன் ஷார்ட் படுத்துட்டு தூங்கிடணும். அப்பேற்பட்ட நெருங்கிய கிளைகளை உடையதான மரமா இருக்கு. ஏதோ பேருக்கு மரம்னு மரத்தடியில படுத்துட்டவன் முகத்திலேயே வெயில் அடிக்கிறா பொழுதான ஒரு செடிகள்லாம் இருக்கிற ஊர் அல்ல அப்படின்னு அந்த ஊருடைய இயற்கை வளத்தை ஆழ்வார் வர்ணிக்கிறார். கொம்பின் ஆர் பொழில்வாய், கிளைகளாலே நெருங்கின அடர்ந்த மரங்களை உடைய சோலைகள் இருக்கக்கூடிய. அது மட்டுமா,
குயிலினம் கோவிந்தன் குணம் பாடுசீர். அந்த மரக்கிளைகள்ல உட்கார்ந்துண்டு சந்தோஷமா பாடின்னு இருக்கிற குயில்கள்லாம் இருக்கிறதே, குயில் கூட்டங்கள்லாம், ஒரு குயில் ரெண்டு குயில் அல்ல, குயில் இனம். குயில்கள் எங்க இனமா கூட்டம் கூட்டமா வாழும்னா, எங்க குளிர்ச்சி அதிகமா இருக்கிறதோ, எங்க அதுகளுக்கு நல்ல வளமான ஆகாரம் பழம் தானியம் எல்லாம் கிடைக்கிறதோ, எங்க அதுங்க மனசுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம நிசப்தமா அப்படியே ரம்யமா சந்தோஷமா பாடின்னு இருக்கக்கூடிய ஆனந்தமான ஒரு சூழல் இருக்கிறதோ, அங்கதான் கூட்டம் கூட்டமா தன் இனத்தாரோடைய வசிக்கும் குயில். அப்பேற்பட்ட குயில் ஒன்னல்ல ரெண்டல்ல, குயில் இனம், குயில்களினுடைய கூட்டம், கூட்டம் கூட்டமா குயில்கள் இருக்கான். என்ன பண்றது இருந்துட்டுன்னா, ஏதோ தத்துவத்தின் பாடல, கோவிந்தன் குணம் பாடுசீர். இந்த திவதேசத்திற்கு சுவாமியான எம்பெருமான் கோவிந்தன், கண்ணன், இரண்யனுடையதான அராஜகத்திலிருந்து இந்த பூமியை ரட்சித்த எம்பெருமான் கோஷ்டிநாதன் நிருசிம்மன், அவனுடைய குணம் பாடுசீர், அவனுடைய கல்யாண குணங்களை கீர்த்தனையாக பாசுரங்களாக ஸ்தோத்திரங்களாக பாடிக்கொண்டிருக்கிறதாம். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுன்னா என்ன? பெருமாளை புகழ்வது. அதை சம்ஸ்கிருதத்துல பண்றாலோ, தமிழ்ல பாடுறாலோ, வேத மந்திரங்களை கொண்டு பண்றாலோ, அல்லது ஒரு கீர்த்தனையா பாட்டாட்டமா பாடுறாலோ, இல்ல வெறும பெருமாளுடையதான அருமை பெருமைகளை வாயார வாக்கியமா சொல்றாலோ, ஏதோ ஒண்ணு, யாருக்கு என்ன வரதோ அதை கொண்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி பண்றச்ச நம்முடையதான பாவங்கள்லாம் போய் நமக்கு நன்மைகள் ஏற்படுதுன்னு சொல்றோமே, அப்பேற்பட்ட கீர்த்தனத்தை பகுத்தறிவு உடைய மனுஷா பண்றா சரி, ஆனால் குயிலினங்களும் கூட பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படி விலட்சணமான ஞானம் இவாளுக்கு தான் இருக்கும்னு பொதுவா மனுஷியால சொல்றது உண்டு. அப்படி விலட்சணமான ஞானமுடையதான மனுஷ ஜாதியிலே பிறக்காமல் கேவலம் ஒரு பக்ஷியா ஒரு ஜந்துவா இருக்கிறச்சேயும் கூட்டம் கூட்டமா பகவன் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய குயில்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னா அந்த திவதேசத்தினுடைய சம்பந்தம் அப்படி. அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா இருக்கக்கூடிய தேவ புஷ்கரணி தீர்த்தத்தினுடைய மகிமை அப்படி. இந்த குயில்களுக்கெல்லாம் தாகம்னா எங்க போய் தீர்த்தம் சாப்பிடுறது? அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான தேவ புஷ்கரணியிலே தீர்த்தம் சாப்பிடுறது. அது பகவத் ஸ்ரீபாத தீர்த்தம். எத்தனையோ பாகவதால் தீர்த்தம் ஆடுறா, அவா ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கிறா, பகவத் பாகவதாலுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். இப்பேற்பட்ட உத்தமமான தீர்த்தம் எல்லாம் போய் குயில்களுக்கும் கூட ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டு ஒரு விசேஷமான அனுகிரகம் பாகவத சம்பந்தம் ஏற்பட்டு அது பகவானுடைய திருநாமங்களை பாடும்படியாக இருக்கக்கூடிய உத்தமமான திவதேசம்னு சொன்னா, பகுத்தறிவு உடைய ஆறறிவு உடைய மனுஷியா நாம போய் தங்கி அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி பகவானை சேவிச்சுண்டு வாசம் பண்ணோமானா சாட்சாத் பூலோக வைகுண்டமாக நமக்கெல்லாம் இனிக்கக்கூடிய திவதேசமாக இருக்கும். அப்படித்தான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவாலுக்கு இது பூலோக வைகுண்டம் போலே இருக்கிறதுன்னு ஆழ்வார் இந்த பாட்டுல தெரிவிக்கிறார். கொம்பின்னார் பொழில் வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடுசீர். மரங்கள் அடர்ந்திருக்கிறது, அந்த நிழல்ல சந்தோஷமா எம்பெருமானுடைய திருநாமத்தை கீர்த்தனைகளாக குயில்கள் பாடிக்கொண்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட செம்பொனார் மதில் சூழ் செழும் கழனியுடை திருக்கோட்டியூர். செம்பொன் ஆர் மதில் சூழ் திருக்கோட்டியூர், சிறந்த செம்பொன்னாலே சமைக்கப்பெற்ற மதில் சுவர்களை உடையதான மதில் சுவர்கள் சூழ்ந்ததான திருக்கோட்டியூர். அந்த காலத்துல நிறைய ஆழ்வார் பாசுரங்கள்ல பார்த்திருக்கோம் நாம. ஆழ்வார் திருநகரி, திருத்தொலைவில்லிமங்கலம், ஸ்ரீரங்கம் பெரிய கோயில், இந்த திருக்கோட்டியூர், திருவள்ளரை, இப்படி பல பாசுரங்கள்ல மதில் திருவரங்கம், மதில் திருவள்ளரை நின்றானே, மதில் குருகூர் அப்படின்னு எல்லாம் சொல்றாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போதும் எந்த விதமான ஆபத்தும் யாராலையும் ஏற்படாம இருக்கணும்ன்றதுக்காக மனுஷா காலாலே எகிரி குதித்து தாவ முடியாததான ஒசந்த சுவர்களை மதில் சுவர்கள் அப்படின்னு அந்த காலத்துல ராஜாக்களோ ஜமீன்தார்களோ பக்தாலோ கோவில்களுக்கு ஏற்படுத்தி வைக்கிறது வழக்கம். எங்கெல்லாம் வேல்யூபிள்ஸ் நிறைய இருக்கோ அங்கெல்லாம் இந்த மதில் சுவர் கட்டி வைப்பா. பெரிய பணக்கார ஆத்துலயும் அந்த மாதிரி மதில் சுவர்கள்லாம் உண்டு. அப்ப மனுஷா ஆத்துக்கு இருக்கிற மதில் சுவர், ஒரு அரண்மனைக்கு இருக்கிற மதில் சுவர், ஒரு கோவிலுக்கு இருக்கிற மதில் சுவர், இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே மாதிரி மதில் தான், உள்ள யார் இருக்கான்னு கேட்டாதான் தெரியுமா? அப்படி இல்லை. எம்பெருமானுடைய சன்னதிக்கு ஏற்படுத்தி வைத்த மதிலை விசேஷமா அலங்கரிச்சு வச்சிருப்பா. எப்படி அலங்கரிச்சிருப்பான்னா, பசும் பொன்னாலே சொக்க தங்கத்தாலே தகடுகள் இழைத்து அலங்காரமா தகடடிச்சு வச்சிருப்பா. பெருமாளுடைய வாகனம் மரத்துல பண்ணிருக்கா, கொஞ்சம் வசதி வர்றது, அதுக்கு வெள்ளி தகடு அடிக்கிறா, வாகனங்கள்லாம் வெள்ளி மயமா ஜொலிக்கிறது. இன்னும் கொஞ்சம் பணம் வசூலாறது, வசதி ஆறுது, தங்க தகடு அடிக்கிறா, அல்லது அந்த வெள்ளி தகடு அடித்த வாகனத்திற்கே தங்கம் முலாம் பூசுறா, வாகனங்கள்லாம் தங்கமயமா ஜொலிக்கிறது. பெருமாள் ஆச்சரியமா பிரகாசிச்சுட்டு வர்றார் பிரம்மோற்சவத்துல.
பெருமாளுடைய சன்னதி கதவுகள் மரத்தால பண்றா, கொஞ்ச காலம் கழித்து அதுக்கு வெள்ளி தகடடிக்கிறா, கொஞ்ச காலம் கழித்து தங்க முலாம் பூசுறா. இப்படி எல்லாம் பண்றச்ச எப்படி எம்பெருமானை போலே அவன் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களையும் வெள்ளி தங்கம் முதலான விசேஷமான வஸ்துக்களாலே அலங்கரித்து வைத்து பேணி பாதுகாத்து கொண்டாடுகிறோமோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய இந்த திருக்கோட்டியூர் ஆலயத்தினுடைய மதிலையும் செம்பொன்னாலே பசும் தங்கத்தாலே சொக்க தங்கத்தாலே தகடடித்து வைத்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கலாம். அப்படி செம்பொன் ஆர் மதில், தூய செம்பொன்னாலே சமைக்கப்பட்ட மதில் சுவர்களை உடையதான அந்த மதில் சுவர்களாலே சூழப்பட்டதான திருக்கோட்டியூர். திருக்கோட்டியூர் கோவிலுக்கு மட்டுமில்ல, திருக்கோட்டியூர் கோவில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பரமைகாந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவா இவா எல்லாரும் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் பூலோக வைகுண்டமானபடியினாலே திருக்கோட்டியூர் அக்ரஹாரத்திற்கே திவதேசத்திற்கே பெரிய மதில் கட்டி அந்த மதிலை செம்பொன்னாலே தகடடித்து அலங்கரித்து வைத்தானாம் அரசன். ஒரு புரூரவ சக்கரவர்த்தியை போன்ற விசேஷமான ராஜா. அப்படி செம்பொன் மதில்களாலே சூழப்பட்டதான திருக்கோட்டியூர். அது மட்டுமா, தெழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் நல்ல நீர்வளம் நிறைந்திருப்பதாலே செழுமையா பசுமையா வளர்ந்திருக்கக்கூடிய வயல்களையும் அந்த வயல்கள்ல இருக்கக்கூடிய பயிர்கள்ல தானியங்கள் மிகவும் சம்ருத்தியாக விளைந்திருக்கக்கூடியதாக உடைய கழனிகள். இத்தனை பேருக்கு கை ஓயாம சாதம் போட்டுட்டே இருக்காளே, நாள்தோறும் விருந்தோம்புவார், வரவாளுக்கெல்லாம் சாதம் போடுறாளே. அவ்வளோ தானிய சமிருத்தி எப்படி வரத்திவாளுக்கு? என்னதான் ராஜா கொடுத்தாலும் கொடுக்கறது இத்தனை நாளைக்கு போருமான்னா, ராஜா கொடுக்கறதெல்லாம் செலவு பண்றா, இருந்தாலும் இவாளே வயல் வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இவாளுடைய சுயநலத்துக்காக அல்ல, பகவத் பாகவத ஆராதனத்துக்காக. இந்த சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் பகவானுக்கும் பகவானுடைய ஆராதனத்தினாலே மகிழ்கிற பாகவதாலுக்குமாகவே ஒரு காரியத்தை பண்றச்ச, சுயநல கலப்பே இல்லாத பவித்திரமான அந்த காரியத்தை பண்றச்ச, அதுக்கு எத்தனை அனுகூலமா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றது இவாளுடைய வயல்களை பார்த்தா தெரியுது. இவா இதை வச்சுட்டு காலத்துக்கும் நமக்கு ஆகாரம் இருக்குன்னு சொல்லி தங்க வயத்தை வளர்க்கறதுக்காக வச்சுட்டு சாப்பிடுறவா இல்லை, அதை கொண்டு போய் கடையில வித்துட்டு அந்த பணத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கிறவா இல்லை, அல்லது அந்த தானியங்களை கொடுத்து வேறு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தங்களை அழகுபடுத்திக் கொள்பவர்கள் தங்களை வசதியா காட்டுகிறவா இல்லை. அப்ப என்ன பண்றான்னா, வரக்கூடிய தானியங்கள் எல்லாம் பகவானுக்கும் பாகவதாலுக்கும், எங்களுக்குன்னு உண்ண வேண்டாம், பகவதாராதனம் பண்ணி பாகவதாராதனம் பண்ணி மீதி இருக்கக்கூடிய சாதத்தை சாப்பிடுறோமே அது போரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவா. அவ எப்படி சுயநலம் இல்லாம இருக்கான்றது அவளுடைய செய்கைகள்ல மட்டும் இல்ல, அவளுடைய நடவடிக்கைகள்ல மட்டும் இல்ல, அவளுடைய கழனியை போய் பார்த்தா தெரிகிறது. சுவாமி, சாதாரணமான ஒரு நெற்பயிர், அதுல கூட இவ்வளவு முத்தா மணியா எத்தனை அரிசிகள் விளைய முடியுமோ, எப்படி அந்த பயிர் தாங்கிறது? தாங்க முடியாம தலையை குனிஞ்சுட்டு இருக்கே, எப்படி அத்தனை சம்பிருத்தின்னா அவளுடைய மனதுக்கு எம்பெருமான் கோஷ்டிநாதன் பண்ணக்கூடியதான அனுகிரகம் அது. அப்பேற்பட்ட செழுமையான கழனிகளை உடைய திருக்கோட்டியூர், இப்பேற்பட்ட பெருமைகளை உடைய திருக்கோட்டியூர் நம்பனை, அந்த கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடியதான விதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்பன். நம்பன் அப்படின்னா நம்பிக்கை நாயகன், எல்லோரும் எப்போதும் நம்பக்கூடிய ஒருத்தன். மனுஷாளுக்கு விசுவாசம்னு சொல்லக்கூடியதான நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதை எல்லாரிடத்திலும் எல்லா காலத்திலும் செல்லுமான்னு சொன்னா சந்தேகம்தான். ஆனா கண்ணை மூடிண்டு எல்லா சமயத்திலையும் ஒருத்தனை நம்பலான்னு சொன்னா அவன் எம்பெருமான் அப்படின்னு இந்த பாட்டுல சாதிக்கிறார். திருக்கோட்டியூர் நம்பன், நம்முடைய ஒரே நம்பிக்கைக்கு உரியவனான எம்பெருமான். மகா விசுவாசத்தினாலே நாம அவனை போய் நாடுறச்ச நமக்கு தவறாமல் அனுகிரகம் பண்ணக்கூடியவன். நம்பி அவன் காலை பிடிச்சுட்டோமானா நம்பிக்கையா நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன். நம்பனை ரக்ஷகன் என்று விஸ்வசிக்க கூடியவனை. त्वयि रक्षति रक्षकै किमन्यैः त्वयि चारक्षति रक्षकै किमन्यैः. கோஷிநாதா நிருசிம்மா, நீ என்ன அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியானா, எனக்கு நிகிரகத்தை ஏற்படுத்துறவா யார் இருக்கா? அல்லது நீ ஒருத்தனை கை விடணும்னு நினைச்சிட்டியானா உன்னை மீறி அவனை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? ஆகையினாலே எப்போதும் எல்லோருக்கும் ஒரே நம்பிக்கையா இருக்கிறவன். இந்த நம்பன்ற வார்த்தை இந்த பாசுரத்துக்கு உயிர் நாடி போல.
பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் எவன் கால பிடித்தா ஹிரண்ய சம்ஹாரம் நடந்து நம்முடையதான கஷ்டம் தீர்ந்து பழையபடி ஆவோமோ அவனை போய் ஆசிரியக்கலாம்னு சொல்லிதான் மொத்த பேரும் திருப்பார்கடலுக்கு போனான். அவ பிரார்த்திச்சென்றபடியே அவளோட சேர்ந்து இந்த ஊருக்கு வந்தான். கதம்பருடையதான ஆசிரமத்திலே ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி சங்கல்பம் பண்ணினான். அவளை எல்லாம் என்ன நம்பி வந்து என் திருவடிகள்ல சரணாகதி பண்ணிட்டீங்கோ, உங்களுக்கு பாதுகாப்பான இடம் இதுதான், என்ன ஆராதிச்சுண்டு என் துணையில எங்கேயே இருங்கோ, நான் போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு வார்த்தை கொடுத்துட்டு போனான். நல்லபடியா ஹிரண்ய சம்ஹாரம் முடித்தான். பிரகலாத ஆழ்வான்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தமனுடைய பக்தியையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் லோகத்துக்கு பிரகாசப்படுத்தினான். படுத்திட்டோ இந்த ஊருக்கு வந்து தேவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்த வாக்க போலவே நான் பண்ணி முடிச்சுட்டேன்னு சொல்லி சேவை சாதித்து இங்கு அர்ச்சகனா அர்ச்சாவதாரமா ஆலயமும் கொண்டு எழுந்தருள் இருக்கிறான் எம்பெருமான். அன்னைக்கு திருப்பார்கடல் கரையில போய் நின்று கலங்கி புலம்பி அழுத தேவர்களுடைய கஷ்டத்தை மட்டும் தீர்த்தவன் அல்ல, கதம்பருடையதான வரத்தையும் நிறைவேற்றி வைத்தவன். அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றும் முகமா அவருடையதான ஆசிரமத்திலே கோயில் கொண்டு படுத்துக்கொண்டும் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான். அவர் பிரார்த்திச்சுண்டபடி தேவர்களுடைய கஷ்டத்தை மட்டும் போக்காமல் காலாகாலத்துக்கும் போய் சேவிக்கிறவாளுடையதான கஷ்டத்தையும் நீக்கக்கூடியவனா நம்பிக்கை நட்சத்திரமா எம்பெருமான் இங்க எழுந்தருள் இருக்கிறான். அதனாலே இவன் யாருக்கு நம்பன், யாருக்கு ரட்சகன், யார் இவனை நம்பலாம் அப்படின்னா அது கேள்வியே கிடையாது. எல்லாரும் நம்பலாம். பிரம்மா, ருத்ரன், இந்திரன்ல இருந்து எல்லாம் நம்புறச்ச நாமெல்லாம் ஏமாத்திரம். ஆகையினாலே எல்லோரும் நம்பக்கூடிய நம்பலாம்படியான ஒருத்தன் திருக்கோட்டியோர் நம்பனை நரசிங்கனை. அந்த நம்பிக்கைக்குரியவன் யார் அப்படின்னா, எப்பேற்பட்ட புத்திசாலித்தனத்தோட தனக்கு மரணமே கூடாதுன்னு ஒருத்தன் வரமா வாங்கி இன்னொரு தேவதை அதுக்கு சரின்னு சொன்னானோ, இந்த வரம் கேட்டவனுடையதான புத்தி சாமர்த்தியம் எல்லாம் ஒண்ணுமில்லைன்னு ஊதி தள்ளிட்டு அவனுக்கு வரம் கொடுத்துட்டு கைய பெசஞ்சென்று நின்ன பிரம்மான்னு சொல்லக்கூடிய தேவதையினுடையதான சாமர்த்தியத்தை எல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு ஞான ஸ்வரூபமா ஞானப்பிரானா ஞானத்தினுடைய விளைநிலமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய அத்தனை கண்டிஷன்ஸையும் தவிடுபொடியாக்குவது போல அற்புதமான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு கசித் அத்புத கேசரி அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடினது போல அழகிய ஒரு சிங்கமாக கம்பீரமான ஒரு சிங்கமாக நரசிம்மமாக வந்து சம்ஹாரம் பண்ணினானே, பூமி பாரத்தை தீர்த்தானே, பிரம்மா ருத்ர இந்திராஜி தேவதைகளினுடையதான தாபத்தை தீர்த்தானே, இந்த லோகத்தினுடையதான பாரத்தை பூபாரத்தை ஏற்றுக்கொண்டானே அந்த எம்பெருமான் தெற்காழ்வான் என்றும் வடக்காழ்வான் என்றும் அஷ்டாங்க விமானத்திலே இருந்து கொண்டு வடக்கு பார்த்தபடி வடக்கை வாழ்வித்துக் கொண்டிருப்பவன், தெற்கு பார்த்தபடி தெற்கை வாழ்வித்துக் கொண்டிருப்பவன். இந்த பாரத தேசம், இந்த லோகம் எவனுடைய அனுகிரகத்தினாலே நன்னா இருக்குன்னா வடக்கு முழுக்க வடக்காழ்வான் அனுகிரகத்தினாலே, தெற்கு முழுக்க தெற்காழ்வான் அனுகிரகத்தினாலே, ஒரு திசையையும் ஒரு எம்பெருமான்கள் கட்டாட்சித்துக் கொண்டு எழுந்தருள் இருக்கிறபடியினாலே அவளுடைய அருள் பார்வைப்பட்டு லோகம் நன்னா இயங்கின்றிருக்கிறதுன்னு சொல்றோமே. அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரியவனான எம்பெருமானை, நரசிம்மாவதாரம் பண்ணினவனை, நரசிம்மாவதாரத்துக்கான சங்கல்பத்தை இந்த க்ஷேத்திரத்திலே ஏற்றுக்கொண்டவனை, நரசிம்ஹனாய் இரண்யனை சம்ஹாரம் பண்ணுபவனாய் சேவை சாதிக்கக்கூடிய அந்த தெற்காழ்வானை நவின்று ஏத்துவார்கள். அவனுடைய மந்திரத்தை, அவனுடைய நாமத்தை, அவனுடைய அஷ்டோத்திரத்தை, அவனுடைய பாசுரங்களை வாயாலே சொல்லி ஏத்துவார்கள். அவனை தினம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாகவதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ சிரேஷ்டர்கள். அவர்களை கண்ட கால் அவளை பார்த்தா எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. இந்த சுவாமிகள்லாம் ஏதோ பிராமண வர்ணத்துல பிறந்துட்டோ ஸ்ரீ வைஷ்ணவாலா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல. இந்த சுவாமியை சேவிக்கிறது சாட்சாத் கோஷ்டிநாதனை சேவிக்கிற மாதிரி, இந்த சுவாமியை சேவிச்சது சாட்சாத் நிருசிம்மனை சேவிச்சா மாதிரி. எப்படின்னா பெருமாள் சொல்றார், எத் பாவம் தத்பவதி, எதை நினைச்சுட்டே இருக்கியோ அதுவாவே நீ மாறிவிடுற, எதை நீ உபாசிக்கிறையோ அதனுடையதான ஒரு குணாதிசயங்கள்லாம் உனக்கு வந்துடுறது. சாத்வீகியா இருக்கக்கூடியவன் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவான்னு மகாபாரதம் சாந்தி பருவம் சொல்றது. சவை மோக்ஷார்த்த சிந்தகா சாத்விகா சத விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. எவன் சாத்வீகியா இருக்கானோ அவன் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவான். சாத்வீகியா இருக்கிறபடினாலதான் மோட்சம் போகணும்னு நினைக்கிறான். அப்பேற்பட்ட சாத்விகனாலே உபாசிக்கப்பட வேண்டிய தேவதை எதுன்னா சுத்த சாத்வீகமான மூர்த்தி தான் இவனால உபாசிக்கப்பட வேண்டியதான மூர்த்தி.
அவனை உபாசிச்சு 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 அவனுடையதான சாத்விக குணம் அப்படியே இவனுக்கு வந்துடுமா. அதனாலதான் பாகவதால், ஆச்சாரிய சிரேஷ்டால், ஆழ்வார்கள் இவாளை எல்லாம் அனுபவிக்கிறச்ச சாட்சாத் பகவானாவே நமக்கு படுறா, பகவானாவே நமக்கு சேவை சாதிக்கிறா. அந்த எம்பெருமான உபாசனை பண்ணி 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 அவனுடையதான சாத்விகத்தை, அவனுடையதான சுத்த சாத்விகத்தை இவாளுக்கு வந்துடுறதாம். அதனால அவன் வேற இவா வேற இல்ல, இந்த கோஷ்டிநாதனை சேவிச்சு 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 கோஷ்டிநாதனுடைய நடமாடும் விக்கிரகம் போலே இருக்கிறார் இந்த சுவாமி. இந்த நிருசிம்மனை அர்ச்சனை பண்ணி பண்ணி பிரதட்சணம் பண்ணி பண்ணி ஜபிச்சு ஜபிச்சு சேவித்து சேவித்து நிருசிம்ம மந்திரத்தை உபாசனம் பண்ணி பண்ணி நிருசிம்மன் கைங்கரியம் பண்ணி பண்ணி நிருசிம்ம நாட்டுமே கஷ்ட காலத்துல வந்து நிக்கிறவாளுடைய கஷ்டத்தை துடைப்பவனாக இந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான்னு சொல்லும்படியா இந்த சுவாமி இருக்கார். ஒரு நாள் வயிற்று பசின்னு போய் நின்றா போறோம், வயிறார சாதம் போட்டு தான் அனுப்புவார். சுவாமி எனக்கு ஏதோ கஷ்டம்னு போய் நின்றா போறோம், அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி தான் அனுப்புவார். நிருசிம்மன் இடத்துல போனா என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு யாரையானும் திருப்பி அனுப்பியிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோமோ? உடனே பண்ணக்கூடிய தெய்வம். அந்த மாதிரி இந்த சுவாமி உடனே அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சாட்சாத் சௌமிய நாராயணனே, சாட்சாத் நிருசிம்மனே திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவாலா நடமாடின்றிருக்கான்னு சொல்லும்படியா நான் இவாளை சேவிக்கிறேன் ஆழ்வார் தெரிவிக்கிறேன். திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்றே துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. என்ன ஆசை சுவாமி இவருக்கு? ரொம்ப நாளா ஒரு ஆசை இவருக்கு. பெருமாளை நேர சேவிக்க மாட்டேனா, பெருமாளோட நேர பேச மாட்டேனா, பெருமாளை பார்த்து கையை கூப்ப மாட்டேனா, பெருமாள் இடத்துல ஆசையா 2 வார்த்தை பேச மாட்டேனா, பெருமாள் பேசுறத 2 வார்த்தை என் காதால கேட்க மாட்டேனா, ஏதோ என்னால முடிஞ்சது 2 பழத்தை திருத்தி பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டேனா, இதெல்லாம் நேர்ல அர்ச்சாவதாரத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதே பெருமாள் நேரம் தான் சுவீகரிக்கிறான். இருந்தாலும் லைவா விபவமா பெருமாள் அனுபவிக்க மாட்டேனான்னு ஆசை. அந்த ஆசையெல்லாம் எப்படி தீர்த்துக்கிறாராம்? திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய சௌமிய நாராயணன் நிருசிம்மன் இருக்கான எம்பெருமான், அவனுடைய நிரந்தரமான அடியவர்களா இந்த ஊரை விட்டு நகராம அவனையே சேவிச்சுண்டு அவனையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளே திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவா, அவளை சேவிக்கிறச்ச இப்பேற்பட்ட பரம பாகவதாலா சுத்த சாத்வீகாலாக இருக்கக்கூடிய மகான்களாலே சேவிக்கப்படுகிற எம்பெருமான் இவன் அப்படின்னு இவா சேவிக்கிறதுனால பெருமாள் மேல ஒரு படி பக்தி கூடுறது எனக்கு. அந்த அளவுக்கு அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான தேஜஸ், மேன்மை, பெருமை, சாத்விகத்தை எல்லாம் இவாளுடைய முகத்துல தெரியறது, இவாளுடைய சரீரத்துல திருமேனியில தெரியறது. ஏதோ மனுஷா அப்படின்னு நெத்தில திருமணிட்டு சிவைஷ்ணவா வந்துட்டு இருக்கான்னு தோணவே இல்லை எனக்கு. அந்த பகவான் அப்படியே தங்களுக்குள்ள வச்சுட்டு இருக்கா இவாள்லாம். பகவான் அப்படியே இவாளுக்குள்ள கோவில் கொண்டிருக்கிறான். பெருமாளுடையதான விமானம் நடமாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடமாடுறா. படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எழுந்து வீதியில நடமாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நடமாடிட்டு இருக்கா இந்த மகான்கள்லாம். ஆகையினாலே இவெல்லாம் சாதாரண மனுஷியா கிடையவே கிடையாது, பக்தாலே கிடையாது. இவெல்லாம் எம்பெருமானுடைய சிறப்பை இந்த லோகத்திலே தெரியப்படுத்தி கொண்டு நடமாடும் தெய்வங்கள், எம்பெருமானுடைய சின்னங்கள், எம்பெருமானுடைய பிரதிநிதிகள். இவாளை பார்த்து என்னுடைய ரொம்ப நாள் ஆசையெல்லாம் தீர்றது. பெருமாள் நடந்து நான் பார்த்து சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த சுவாமிகள்லாம் பெருமானுடைய சின்னங்கள். இவா நடக்கிறத பார்த்துட்டேன், பெருமாள் பிரத்யட்சமா நடக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். இவாளோட 2 வார்த்தை பேசினேன், பெருமாளோட பேசியாச்சு. இவா 2 வார்த்தை பேசினா, பெருமாள் பேசுறத கேட்டாச்சு. என்னால முடிஞ்ச உபகாரத்தை, ஒரு சின்ன உபச்சாரத்தை இவாளுக்கு சமர்ப்பித்தேன், பெருமாள் கை நீட்டி வாங்கிட்டான், பெருமாள் ஆராதிச்சாச்சு. இவ ஆத்துல ஷாட் இருக்கேன், பெருமாளுடையதான பிரசாதம் இன்னைக்கு கிடைச்சிடுத்து. ஆக இவா எல்லாம் பெருமாளிடத்துல நமக்கு என்னென்ன ஆசையெல்லாம் இருக்கோ அந்த ஆசையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக பெருமாளே இவா ரூபத்துல வந்து நடமாடின்னு இருக்கான். இவாளா வந்து பெருமாள் நம்முடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறான். அதனாலே எம்பெருமானுடைய சின்னங்களாக இருக்கக்கூடிய இவர்களாலே என்னுடைய ஆசைகளை எல்லாம் தீர்த்து கொண்டேன். நெடுநாளாக இருந்த ஆசைகளை எல்லாம் தீர்த்து கொண்டேன். இன்னும் பெருமாளிடத்துல என்னென்ன அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கோ அதெல்லாம் இந்த பாகவதாளிடத்துல அனுபவித்தே தீர்த்து கொள்வேன். ஏன்னா பகவான் வேற, பாகவதா வேற இல்ல. சொல்ல போனா பாகவதான்னு சொல்லக்கூடியவா பகவானை காட்டிலும் ஒரு படி மேல. இந்த பாகவதாளுடைய சேவை, அவளுடைய தரிசனம் பகவத் சேவையை காட்டிலும் விசேஷம்னு சொல்றார். ஒரு தர்மசாஸ்திர வசனம் சொல்றது, ஒரு புண்ணிய தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடுறதை விட, ஒரு ஸ்வயம்பு கஷேத்திரத்துல போய் பெருமாளை சேவிக்கிறத விட, ஒரு யாகத்தை சேவிக்கிறத விட, எப்போ ரொம்ப சீக்கிரம் பாவம் போகும், ரொம்ப சீக்கிரம் நமக்கு எல்லா அனுகிரகங்களும் ஏற்படும்னா சாது தர்சனத்திலே அப்படின்னு சொல்றது. எம்பெருமானுடைய பரம பக்தாலா, தேவதாந்திர சம்பந்தம் இல்லாதவாளா, சாஸ்திர சம்பிரதாயங்களிலே சொல்லப்படுறபடியான நிஷ்டைகளை உடையவர்களா, சுருக்கமா சொல்லணும்னா
இந்த 10 பாசுரத்துல பெரியாழ்வார் என்னென்ன லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்காரோ அந்த லட்சணங்கள் அனைத்தையும் உடையவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பரமைகாந்திகள் இருக்காளே நம்ம ஆச்சாரியாள்லாம், அவளை சேவிக்கிறது பகவான சேவிக்கிறதை விட வசதி. அது எப்படி பகவான சேவிக்கிறதை விட வசதின்னா, புண்ணிய தீர்த்தம் ஆடினா இவ்வளவு பாவம் தான் போவோம்னு ஒரு கணக்கு உண்டு. பெருமாளை சேவிக்கிறச்ச என்ன பாவம் போறது, என்ன தடங்கள் போறதுன்னு ஒரு கணக்கு உண்டு. எப்ப போகும்னு ஒரு கணக்கு உண்டு. ஆனா இவாளை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே போயிடுறது. ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு போனா கூட தீர்த்தத்தை வணங்கி அனுமதி கேட்டுண்டு இறங்கி சங்கல்பம் பண்ணிண்டு என்னுடைய பாவங்கள் எல்லாம் போகும்படியாக நான் இதுல மூழ்கி தீர்த்தாமாடுறேன், எனக்கு இதெல்லாம் போகணும், இந்த அனுகிரகம் எல்லாம் ஏற்படணும்னு சங்கல்பிச்சுண்டு தீர்த்தாமாடணுமே. ஒரு க்ஷேத்திரம் போறதுன்னா கூட நம்ம எங்கேயோ இருக்கோம், க்ஷேத்திரம் எங்கேயோ இருக்கு, பிரயாணப்படணும், போனோம், பெருமாளை சேவிக்கணும், அங்க தீர்த்தாமாடி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும், பெருமாளை சேவிச்சுட்டு வரணுமே, இவ்வளவு காரியம் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் சுவாமி. ஒரு சுவாமி திருக்கோட்டியூர் எம்பெருமானுடைய சின்னம் போல வரையர், கண்ணால பார்த்தேன், வேற ஒண்ணுமே பண்ணல, இன்னும் கை கூப்பல, விழுந்து சேவிக்கல, 2 வார்த்தை பேசல, ஒண்ணும் பண்ணல, கண்ணால பார்த்தேன். சாது தரிசனம், சாது நமஸ்காரம் அப்படின்னு சொல்லல, சாது பிரதட்சிணம்னு சொல்லல, சாது சமாகமம்னு சொல்லல, சாது சம்பாஷணம்னு சொல்லல. அவளோட பேசவானா, அவளோட பழகவானா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். சாது தர்சனம், தர்சன மாத்திரேன கண்ணால பார்த்தா போறோம். பகவத் சேவையினால ஏற்படக்கூடியதான பலன், புண்ணிய தீர்த்தத்துல தீர்த்தாமாடுறதுனால ஏற்படக்கூடிய பலன் எல்லாம் இவால சேவிச்சாலே கிடைச்சுடுறது. அதனால சொல்றேன், பகவானுடைய தரிசனத்தை காட்டிலும் பாகவதாளுடைய தரிசனம் விசேஷம். குலசேகர பெருமாள் என்ன சொன்னார்? அரங்கன் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாதா சேவிக்கிறதெல்லாம் செகண்டரி ஆழ்வாருக்கு. எது முக்கியம்னா, அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய அடியவர்களா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்து பாகவதோத்தமர்களை கூட்டம் கூட்டமா சேவிச்சா அதுதான் இவருக்கு கண் படைத்த பயணம். ஆழ்வாருக்கு கண்ணுன்னு 2 இருக்கு, அதுல பார்வைன்னு 1 இருக்கு. அதுக்கு பிரயோஜனமா என்னத்தை பார்த்தார் ஆழ்வார்னா, ஸ்ரீரங்கநாதனுடைய அடியவர்களை, ஸ்ரீரங்கத்து பாகவதோத்தமர்களை பார்த்தார் அப்படின்னு சொல்றார். ஆகையினாலே இவெல்லாம் சாட்சாத் அந்த எம்பெருமானுடைய சின்னமாட்ட நடமாடின்னு இருக்கிறவா, நடமாடக்கூடிய எம்பெருமான்கள். இவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போறாதோ, இவர் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு பாகவதரை ஏன் சொல்லணும்? இந்த பாகவதால் எல்லாம் எம்பெருமானுடைய சின்னம்னு சொன்னா போறாதோ, அப்படி சொல்லணும்னா என்ன சொல்லணும்? இவர் எம்பெருமான் தன் சின்னங்கள் அப்படின்னு சொன்னா போறோம். இவர் அப்படின்னாலே இவர்கள் அப்படின்னு ஆறுது. இவர் அப்படின்ற வார்த்தை மரியாதை பன்மை அப்படின்ற ரீதியில பயன்படுத்துறச்ச இவன் அப்படின்னு மரியாதை குறைவா சொல்லாம இவர்னு மரியாதையோட ஒருத்தரை சொல்லக்கூடிய வார்த்தை அது. அதே ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்மை விகுதி அப்படின்னு சொல்றச்ச அந்த ரீதியில இவர் அப்படின்னா இவர்கள் அப்படின்ற வார்த்தையினுடைய சுருக்கம் அது. அப்ப இவர் அப்படின்னு சொன்னாலே பன்மையில ப்ளூரல்ல எல்லாரையும் சொன்னதாருது. இவர் இவர்னு 2 முறை ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாகவதாலையும் பகவானுடைய சின்னமா நினைக்கிறாராம். இந்த மொத்த பாகவதாலும் கோஷ்டியா வராலே அவ மொத்த பேரும் சேர்ந்து எம்பெருமானுடைய சின்னம் கிடையாது. அதுல ஒரு சுவாமிய ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு காரியத்துல ஒரு நிலைமையில ஒரு கோலத்துல பார்த்தாலும் சரி. ஒரு சுவாமி வயலுக்காக போயிட்டு இருக்கார், ஒரு சுவாமி தீர்த்தாமாடுறதுக்கு விழுப்போட போயிட்டு இருக்கார், ஒரு சுவாமி பெருமாள் திருவாராதனத்து துளசி புஷ்பம் எல்லாம் கிரகிக்க போயிட்டு இருக்கார், ஒரு சுவாமி பெருமாளை சேவிக்க போயிட்டு இருக்கார், ஒரு சுவாமி வெறுமப்படுத்து தூங்கிட்டு இருக்கார். யாரை எப்ப எப்படி சேவித்தாலும் அவ பகவானுடைய சின்னங்கள். இதுல ஒருத்தரை சேவித்து ஒருத்தரோட பேசி அவளோட நான் கலந்து பரிமாறுவதன் மூலம் ஒரு பெருமாளையும் சேவிக்கிறேன். கோஷ்டிபுரத்துல ஒரு பாகவத்தரோட நான் பேசினேனானா எம்பெருமான் சௌமிய நாராயணனோட பேசுகிறேன். ஸ்ரீரங்கத்துல ஒரு சுவாமியோட பேசினா பெரிய பெருமாளோடய பேசுறேன். அந்த மாதிரி அந்தந்த க்ஷேத்திரத்து பாகவத்தாலெல்லாம் அந்தந்த எம்பெருமானுடைய சின்னங்களா இருக்கக்கூடியவா ஒருத்தரும் சமுதாயமா இந்த ஊர் மொத்தமும் கோஷ்டியா வரைச்ச சேவிச்சாதான் பெருமாளை சேவிச்ச பலன் இல்ல. ஒருத்தரை சேவிச்சாலும் அந்த பலன் உண்டு, அந்த ஆசைகள் தீரும்னு சொல்லி இவர்னு 2 முறை அந்த வார்த்தையை ஆழ்வார் பிரயோகம் பண்ணியிருக்கார். இப்பேற்பட்ட இத்தனை நாளா எம்பெருமானோட உறவாட வேண்டும் என்று இருந்த ஆசையெல்லாம் கூட இந்த பாகவதாலையெல்லாம் கண்ணால பார்க்கறதுனாலேயே தீர்ந்து போயிடுறதுன்னு சொன்னால், அவள்லாம் இந்த க்ஷேத்திரத்திலே இந்த எம்பெருமானிடத்திலே அத்தனை ஒரு காதலோடு கூட வாழ்ந்து கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட பாகவத சேவா மாத்திரத்தினாலேயே நமக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேறுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இவாலாட்டம் தான் ஒரு பாகவதனும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். 9வது பாட்டு இவாளுடையதான அதிதி சத்கார பெருமை, இவா சாதம் போடக்கூடியதான அந்த மகிமை, அதை பத்தி சொல்றார்.
காசின் வாய்க்கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. ரெண்டு விஷயம் சொல்றார். ஒன்னும் அதிதி தேவோபவா அப்படின்னு பகவான் அதிதி ரூபமாக நம்ம தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவான். எப்படி ஒரு சால கிராமமா ஒரு விக்கிரகமா நம்ம ஆத்துல வந்து எழுந்தருள் இருந்து நாம கொடுக்கிற சாதத்தை வாங்கி சாப்பிட்டு நம்மள அனுகிரகம் பண்றானோ, எப்படி நமக்குள்ள அந்தர்யாமியா இருந்துட்டு நாம சாப்பிடுறதுக்கு முன்னால அனுயாகம் பண்ற சமயத்துல நம்முடையதான 6 ஹவிசையும் ஏத்துண்டு அந்தர்யாமியா இருந்து அதை ஸ்வீகரிச்சு நம்மள அனுகிரகம் பண்றானோ, அந்த மாதிரி அதிதி ரூபமாகவும் எம்பெருமானே வருவான். அதனால அதிதிகள் பகவானுக்கு சமானமாக உபசரிக்கப்பட வேண்டியவா. அந்த அதிதிகளை சத்காரம் பண்றதுன்றது என்னண்ட பணம் இருந்தா பண்ணுவேன், இல்லைன்னா முடியாது. நாளைக்கு எனக்கு பணம் வேணும், அதனால ரொம்ப எல்லாம் என்னால செலவழிச்சு நேரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏதோ நாள் கிழமை கல்யாணம் கார்த்தின்னா பண்றேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடியவா அல்ல இவர்கள். நாள்தோறும் விருந்து ஓம்புவார். ஒரு நாளும் வெளியூர்ல இருந்து அதிதிகள் வரலன்னாலும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய பாகவதால கூட்டு சாதம் போடக்கூடியவா. அப்பேற்பட்டவாளுடையதான மேன்மை சொல்லப்படுறது. சுவாமி தினமும் சாதம் போடுறான்றங்களே, நம்ப முடியல எங்களால. என்ன பணம் என்ன இவாளுக்கு செடியில காய்க்கிறதான்னா? பணம் அல்ல, அவ இலையில என்ன உழறதோ அந்த தானியமும் காய்கறிகளும் பழங்களும் அவ வயல்ல விளையிறது. செழுங்கழனுடைய திருக்கோட்டியூர் எம்பெருமான் பாகவதா வயர் ரொம்பறதுக்காக இவாளுக்கு அனுகிரகம் பண்றான். 10 வயல்ல விளைய வேண்டிய விளைச்சல் இவா ஒரு வயல்ல விளையிறது. அவளுடைய சுயநலம் இல்லாத ஒரு பாகவத பிரதிபக்தி காரணம் அதற்கு. அது எந்த காலம் வரைக்கும் பண்றான்னா, ரொம்ப கடுமையான பஞ்சம் நிலவுகிற காலத்திலும் கூட ஒரு தங்க காசை கொடுத்தா கைப்பிடி அரிசி தான் கொடுக்குறான் நான் கடையில. இவாளா விளைய வைக்கிறது போய் இவாளுடைய கழனியில சமுருத்தியா பயிர்கள் தானியங்கள்லாம் இருந்து இவா வருஷமெல்லாம் வரவாளுக்கெல்லாம் நிரவதிக்கமா சாதம் போடுறது போய் இவா கஷ்டப்படக்கூடிய ஏழை பிராமணாளுக்கெல்லாம் அரிசி பருப்பெல்லாம் வாரி கொடுத்து கல்யாணத்துக்கு சாதத்துக்கு உபநயனத்துக்கெல்லாம் இவா வந்து தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் கொடுத்து உபகாரம் பண்றது போய் கடையில காசு கொடுத்து நெல்லை வாங்கிட்டு வந்து அரிசியை வாங்கிட்டு வந்து தலிகை பண்ணி சாப்பிடுறதான ஒரு துர்பிக்ஷ காலமும் உண்டு. மழையே வரல, நீர்நிலைகள்ல ஜலமே இல்ல, பயிர்கள் எங்க விளையிறது? இவா தீர்த்தம் ஆடுறதுக்கு சாப்பிடுறதுக்கு தலிகை பண்றதுக்கு அனுஷ்டானத்துக்கு தீர்த்தம் போறல, பயிர் எங்க விளையும்? அந்த மாதிரியான பஞ்சகாலத்திலும் கூட நன்னா இருக்கிறச்ச பண்ணிட்டு இருந்தோம், சாப்பிட்டு இருந்தீங்க, இப்ப எங்களால முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவா அல்ல. காசு கொடுத்து வாங்கியாவது சாதம் பண்ணி போடுவா. எவ்வளவு காசு கொடுத்து வாங்குவான்னா, ஒரு ஸ்வர்ண காசு இருந்தா ஒரு 100 பேருக்கு ததியாராதனை பண்ணலாமா அந்த காலத்துல. ஒரு கோல்டு காயின் இருந்தா ஒருத்தருக்கு எல்லா விதமான பட்சணங்களோடு கூட ஒரு 20-25 வகைரா பண்ணி போட்டு நன்னா திருப்தியா 2 வேளை ஆராதிக்கலாம் ஒரு பாகவதால. அந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க ஒரு 1000 பேருக்கு ததியாராதனை பண்ணலாம். அப்பேற்பட்ட காலங்கள் அதெல்லாம். அதே பஞ்சகாலம்னு வரைச்ச ஒரு தங்க காசுக்கு கைப்பிடி நெல் தான் கொடுக்கறாளாம். அவ்வளோ வறுமை, அவ்வளோ நெருக்கடி. அந்த மாதிரி சமயத்துல ஒரு தங்க காசுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கைப்பிடி நெல் தான் கொடுத்துருக்கான். அதனால இதுல ஆளுக்கு ஒரு நெல் எடுத்து வாயில போட்டுக்கோங்க, எங்களை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லக்கூடியவா அல்ல. அப்பவும் ஒரு சாதம், ஒரு குழம்பு, ஒரு சாத்தமுது, ஒரு கரமுது, ஒரு மோரானாலும் எத்தனை பேர் வந்தாலும் வயறார சாப்பிடணும். அதுக்கு ஆத்துல இருக்கிற எத்தனை தங்க காசை செலவழிச்சாலும் பரவாயில்ல, இவாளுடையதான சொத்து எத்தனை போனாலும் பரவாயில்ல. சொத்துன்னு இருக்கிறது பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியத்துக்காக. தனக்குன்னு என்னைக்கும் சேர்த்து வச்சுட்டவா கிடையாது. ஆகையினாலே எதை எப்படி பண்ணியாவது திருமாங்கல்யம் தவிர எதை வித்தாலாவது ததியாராதனம் பண்ணியானவா அப்படின்றதுதான் இவாளுடையதான ரத்தத்துல ஊறி போன விஷயம். அப்பேற்பட்ட காலத்திலும் கூட மாற்றிலி சோறிடுறாளாம், எதையும் எதிர்பார்க்காம சாதம் போடுறாளாம். நன்னா இருந்த காலத்துல இவாளே எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவா. யாருக்கிட்டையான எதையான எதிர்பார்த்தாளா? இந்த சுவாமிக்கு சாதம் போட்டா அவ மரத்துல ஒரு குலை வாழைக்காய் இருக்காது கொண்டு கொடுப்பார். இந்த சுவாமிக்கு சாதம் போட்டா அந்த சுவாமி ஆத்துல நிறைய முந்திரி பருப்பு சேர்த்து வச்சுட்டு இருக்காரு, கொண்டு கொடுப்பார். அந்த மாதிரி எல்லாம் அல்பாசையோடு கூட பண்ணக்கூடியவா கிடையாது இவா. எப்போ நன்னா இருக்கிறச்ச அதே குணம் இந்த கஷ்ட காலத்திலும் கூட எதையும் எதிர்பார்க்காம நம்மால முடிஞ்சதை யாருடைய தயவம் இல்லாமல் அவளுக்கு பண்ணணும்னு நினைப்பாளே ஒழிய, நன்னா இருக்கிறச்சு சாப்பிட்டு இருந்தீங்க, இப்ப நாங்களே க்ஷீண தசையில இருக்கோம், உங்களால முடிஞ்ச உபகாரத்தை பண்ணுங்கன்னு பதில் உபகாரம்லாம் எதிர்பார்க்க மாட்டா. சுவாமி நாங்க ஒரு கோல்டு காயினை கொடுத்து கைப்பிடி அரிசி வாங்கி எப்படியோ தலிகை பண்ணிட்டோம்,
குழம்பு கருமதுக்கெல்லாம் நீங்க வரைச்ச கொண்டாந்தா அதை வச்சு ஒரு 4 பேருக்கு சாதம் போடுவோம், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கன்னு கேட்கக்கூடியதான குணம் இவாள் இடத்துல இல்ல. காசின் வாய் கரம் விற்கிலும், ஒரு தங்க காசுக்கு ஒரு கைப்பிடி நெல் விற்கக்கூடிய காலத்திலும் கரவாது, இத்தனை நாள் நன்னா போட்டு இருந்தோம், இப்ப எங்க இடத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இவாளுடைய சொத்துக்களை, இவாளுடைய ஆடை ஆபரணங்களை, இவாளுடைய ரத்தனங்களை, ஸ்வர்ணங்களை, வெள்ளியை எல்லாம் மறைச்சு வைக்க மாட்டாளாம். தானியம் இல்ல, வயல்ல காய்ச்சின்னு இருந்த காய்கறிகள் பழங்கள்லாம் வரதில்ல, வேற வழி இல்ல, சேர்த்து வச்சிருக்கிற தானியங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுது. இப்போ ரத்தனங்கள், நவமணிகள், ஸ்வர்ணம், வெள்ளி இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கான் பெருமாள்? இந்த மாதிரி கஷ்டகாலம் வரைச்ச இத வித்தானம் பொருள் ஈட்டி அதால பாகவத ஆராதனம் பண்ணணும்ன்றதுக்காக தானே கொடுத்துருக்கான். எடுத்துட்டு வாங்கோ, ஸ்வர்ண காசை கொடுத்து வாங்கலாம், நவரத்தனத்தை கொடுத்து வாங்கலாம், முத்தையும் பவழத்தையும் கொடுத்து வாங்கலாம்னு சொல்லி வாத்துல இருக்கக்கூடிய வேல்யூபிள்ஸ் ஒண்ணு வித்து வித்து அப்படியான ததியாராதனை பண்றாளாம். கரவாது, முதல்ல எங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு பஞ்சபாட்டு பாட மாட்டா, இருக்கிறத மறைக்க மாட்டா. கரத்தல் அப்படின்னா மறைத்தல். மேகமானது எப்படி இவா நல்லவா வா கெட்டவா, இவா வேண்டியவா வா வேண்டாதவான்னு யாருக்கும் வஞ்சனை பண்ணாமல் மறைக்காமல் மழை பொழிகிறதோ அதுபோல இவா தமக்குள்ள பொருள்களை மறைக்காமல் அதை கொண்டு மாற்றிலி சோறிட்டு, பிரத்யுபகாரம் பதில் உதவியை எதிர்பார்க்காமல் சோறிடக்கூடியவா, சாதம் போடுறவா. சாதம் போட்டுட்டு, சுவாமி நாளைக்கு வரைச்ச கொஞ்சம் தயிர் மாத்திரம் எப்படியாவது எங்கேயாவது வாங்கிட்டு வந்துருங்கோ, நாளைக்கு ததியாரத்தனுக்கு தயிர் இல்லை, எல்லாம் பண்ணிவிட்டேன், கருமதுக்கு ஒண்ணும் இல்ல, எங்கேயாவது ஒரு பூசணிக்காயை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க, கூட்டு பண்ணிவிடலாம், இப்படிலாம் கேட்கவே மாட்டேன். இல்ல எங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை ரத்தனத்தை எல்லாம் வித்து ததியாராதனை பண்ணிட்டு இருக்கோம், இது மொத்தம் தீர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எங்களுக்கே நாளைக்கு சோத்துக்கு இல்லாம போயிடும், அன்னைக்கு உங்க ஆத்துக்கு வந்தா நீங்க சாதம் போடுவீங்களா, இப்பயே ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறோம் அப்படின்னு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் பண்ண மாட்டா. அப்படி எந்த பிரத்யுபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் மலர்ந்த மனசோடு கூட இந்த பஞ்சகாலத்திலும் பாகவதாலுக்கு சாதம் போடும்படியா பெருமாள் நம்மள நல்ல ஸ்திதியில வச்சுருக்கானே அப்படின்றதான ஒரு ஆனந்தத்தோடு கூட மாற்றிலி சோறிட்டு, பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காமல் அவளுக்கு சாதம் போட்டு தேச வார்த்தை படைக்கும். தேச வார்த்தைன்னா புகழ்ச்சொல், புகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான வார்த்தைகள். இன்னைக்கும் நாமெல்லாம் இதை பெருமையா பேசிட்டு இருக்கோமே, அந்த மாதிரி ஆழ்வார் பெருமையா பேசுறாரு இவாளை பத்தி. இவா வாழ்ந்து காட்டினதான அந்த லட்சணத்தை ஒரு பாகவதன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இப்படிதான் இருக்கணும்னு ஆழ்வார் தன்னுடைய தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய வேதத்துக்கு சமானமான தன்னுடைய பாசுரங்களிலே புகழ்ந்திருக்கிறார். பெரியாழ்வாராலே புகழப்பட்ட வார்த்தைகளை இவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள், அதுதான் தேச வார்த்தை. பெரியாழ்வார் மட்டுமா, அவருக்கு முன்னால எத்தனை கவிஞர்கள், எத்தனை புலவர்கள் இவாளுடையதான அதிதி சத்காரம்னு சொல்லக்கூடிய குணத்தை பாராட்டியிருப்பா, பாடியிருப்பா, ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பா. இவ ஆத்துல எத்தனை மகான்கள் சாட்டிருப்பா, இவாளுடையதான உபசாரத்தை, அதிதிகளை ஆராதனம் பண்ணக்கூடியதான அந்த உத்தமமான பக்தியை எத்தனை பேர் நேர்ல அனுபவிச்சிருப்பா. அவள்லாம் வாயார எத்தனை பாராட்டியிருப்பா. காசு பணம் எல்லாம் சம்பாதிச்சு விடலாம், இந்த மாதிரி பாகவதாலுடையதான விசேஷ அனுகிரகத்தையும் வர்ணனையையும் அவ வாயிலிருந்து வரக்கூடிய புகழ்ச்சியான வார்த்தைகளையும் சம்பாதிக்கிறது எத்தனை கஷ்டம். அத காலங்காலமா சம்பாரிச்சுட்டு இருக்கா. இப்ப நான் வேற 10 பாசுரம் பாடியிருக்கேன் அவளை பத்தி. திருக்கோட்டியூர்னு சொன்னா ததியாராதனைக்கு பெயர் போன ஊர் அப்படின்னு பெரியாழ்வாரே சர்டிபிகேட் கொடுத்திருக்கார். இன்னும் பலர் பின்னால வந்த ஆச்சாரியர்கள், பராசர பட்டர் என்ன, அவர் என்ன, இவர் என்ன, இந்த மாதிரி எத்தனை ஆச்சாரியர்களும் இந்த திருக்கோஷ்டியூர் பாகவதால பத்தி தேச வார்த்தை உலகமெல்லாம் பரவும்படியான புகழ் சொற்களை, அப்படி புகழ் மாலைகளை சூட்டின்றே போறாளே, அதை படைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அந்த புகழ் வார்த்தைகளை சம்பாதிச்சு வச்சுருக்கா. சுவாமி இவெல்லாம் வாழ்நாள் முழுக்க என்ன சம்பாதித்தா, இத்தனை லட்சமா இத்தனை கோடியானா, அதெல்லாம் அவளுக்கு முக்கியமல்ல, வர வர செலவிச்சுட்டே இருப்பா, அது வேற விஷயம். ஆனா இவ சேர்த்து வச்சிருந்ததான ஒரு விசேஷம் என்னன்னா புகழ், தேச வார்த்தை, யசஸ் அப்படின்னு மகான்களுடைய வாக்காலே புகழப்பட்ட பெருமை உடையவர்கள். காரியானோன்றதுக்காக புகழக்கூடிய ஸ்தோத்திரம் அல்ல, தேச வார்த்தை படைக்கும் புகழ்ச்சியான வார்த்தைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய. எதனால இவா தேச வார்த்தையை சம்பாதிச்சுண்டா, புகழ்ச்சி சம்பாதிச்சுண்டான்னா அவளுடைய வள்ளல் தன்மையினாலே. வன்கையினார்கள், உதாரமான கைகளே உடையவர்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த கை, சாதம் இட்டு இட்டு சிவந்த கை, உபகாரம் பண்ணி பண்ணி சிவந்த கை, வன்கை வள்ளல் தன்மை உடைய கை, பகவானுடைய கையை போலே, பிராட்டியினுடைய கையை போலே வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மையுடையதான கை. தூங்குறச்ச கூட கை எதையோ எடுத்து யாருக்கோ கொடுக்குற மாதிரி பண்றது, அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து கைக்கு பழகிடுத்து. அப்பேற்பட்ட வள்ளல் தன்மையுடைய உதார சுவாவமுடைய கைகளை உடையவர்கள்
அந்த வள்ளல் தன்மையினாலே ஔதாரியத்தினாலே தேச வார்த்தை படைத்தவர்கள். இவாளை இத்தனை புகழறதுக்கு என்ன காரணம்னா, தனக்குன்னு எதையும் வச்சுக்காம பாகவதாலுக்கு வாரி வாரி வழங்குறாளே, வாரி வாரி இறைக்கிறாளே, அள்ளி அள்ளி சாதம் போட்டவா பசிய தீர்த்து வைத்தாலே, அந்த வள்ளல் தன்மையினாலே இவர்கள் சம்பாதித்ததான புகழ் ஒரு நாளும் அழியாது. அப்பேற்பட்ட வன்கையினார்கள் வாழக்கூடிய திருக்கோட்டியூரிலே எழுந்தருளியிருக்கிற கேசவா, பிரம்மருத்ராதி இந்திராதிகளுக்கெல்லாம் சுவாமியாக, கோஷ்டிநாதனாக ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஒரே ரக்ஷகன் நான் தான் என்று நிரூபித்தவனே கேசவா. பொதுவா கேசவன்னா கைதி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் அப்படின்னு பிரம்மா ருத்ரன் இவாளுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன். பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் எவனுடையதான சரீரத்திலிருந்து வந்தாலோ அந்த எம்பெருமான் அர்த்தம். ஆனா இந்த கோஷ்டியபுரத்திலே கேசவான்றது இன்னும் கூட அர்த்தம் சேர்றது. எப்படின்னா, அந்த கான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவும் சரி, ஈசன் சொல்லக்கூடிய ருத்ரனும் சரி, இந்திரன் முதலான அத்தனை தேவர்கள் ரிஷிகள்னு அத்தனை பேரும் வந்து இங்க அடைக்கலம் புகுந்து அவளுக்கெல்லாம் ஒரே ரட்சகனா இரண்ய சம்ஹாரம் பண்ணி அவளை எல்லாம் அனுகிரகிச்ச பெருமாள். ஆகையினாலே கேசவ சப்தமானது நிறம் பெறுகிறது திருக்கோட்டியூர்ல, இன்னும் பொலிவு கூடுறது, இன்னும் ஆழ்ந்த அர்த்தம் கூடுறது. இந்த கோஷ்டிபுரத்துல தேவகணங்களால எம்பெருமான் ஆசிரியக்கப்படுவதற்கு முன்னாலே கேசவ சப்தத்திற்கு அர்த்தம் சொல்லணும்னா ருத்ரனுக்கும் பிரம்மனுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் சொல்லலாம். ஆனால் அவர் முதற்கொண்டு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை சொல்லிண்டே போய் இவாளுக்கெல்லாம் கூட சுவாமியாக திருக்கோட்டியூரிலே பொழிந்து நிற்கும் அவனை அப்படின்னு இந்த பாசுரத்துல விசேஷமான அர்த்தம் சொல்லும்படியாக அவர்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணினவன். திருக்கோட்டியூர் கேசவா புருடோத்தமா. ஏன்பா இவ்வளோ பெரியவா வாழலாம், பிரம்மா ருத்ரன் இந்திரன்லாம் எத்தனை சக்தி உடையவா, எத்தனை பெரிய பதவியில இருக்கிறவா, எத்தனை அடியார்கள் அவளை சேவிக்கிறா, அவளை ஜபிக்கிறா, அவளை நோக்கி தபஸ் எல்லாம் பண்றா. அவ அத்தனை பேருடைய கஷ்டத்தையும் இவன் ஒருத்தன் தான் தீக்கிறான்னு சொன்னா எப்படிப்பா ஏத்துக்கிறது அப்படின்னு யாரானோ அஞ்ஞானத்தினாலே அறியாமையினாலே கேட்டாலானா அதுக்கு காரணம் புருஷோத்தமன். அவனே புருஷர்களுக்கெல்லாம் உத்தமமான புருஷன். ஜீவாத்மாக்கள் எல்லார காட்டிலும் உசந்தவன். ஜீவாத்மாக்களை இந்த பூலோகத்திலே வாழக்கூடிய பத்த ஜனங்கள் அப்படின்னு ஒண்ணு பிரிக்கிறோம். அதுக்கு மேல மோட்சத்துக்கு போன முக்தாத்மாக்கள்னு சொல்றோம். அதுக்கும் மேல இந்த பூலோகத்திலே சரீர சம்பந்தமே பிரகிருதி சம்பந்தமே இல்லாமல் பெருமாளோடு கூட அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுத்த சாத்விகாலா பெருமாளை போலவே இருக்கக்கூடிய நித்தியர்கள் அப்படின்னு ஒரு கோஷ்டி சொல்றோம். இப்படி நம்மளாட்டம் பத்த ஜீவர்கள், இங்க இருந்து மோட்சத்துக்கு போன முக்தாத்மாக்கள், எம்பெருமானோடைய கூட காலங்காலமா இருக்கிற நித்திய சூரிகள், இவா எல்லார காட்டிலும் வசந்தவன். மனுஷியா, தேவர்கள், அசுரர்கள், ரிஷிகள், ஸ்வேதத்வீபவாசிகள்னு எத்தனை படைப்புகள் எம்பெருமானுடைய சிருஷ்டியிலே உண்டோ அத்தனை கேட்டகரிக்கு மேலேயும் வசந்தவன் எம்பெருமான். புருஷோத்தமன். ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்து. அவனை தவிர இந்த லோகமே ஸ்திரீ, அதாவது புருஷனுடையதான ஆதிபத்தியத்திலே அடங்கி இருக்கக்கூடிய நிலைமையை உடையவா. இவன் ஒருத்தனே சர்வ சுதந்திரமா செயல்படக்கூடியவன். அதனால புருஷோத்தமா, ஓங்கி உலகளந்த உத்தமா அப்படின்னு சொல்லும்படியா புருஷோத்தமன். இவன் புருஷோத்தமனா, புருஷர்கள்னு யாரெல்லாம் உண்டோ ஆத்மாக்கள், புருஷன் அப்படின்ற வார்த்தைக்கு ஆண் அப்படின்ற அர்த்தத்தை வச்சுண்டா ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்துன்னு பிரம்மருத்ர இந்திராதிகள் உள்பட எல்லாம் ஸ்திரீ பிராயம் நம்மெல்லாம். இவன் ஒருத்தனே புருஷன், அதனால புருஷோத்தமன். வேதம் சொல்றச்ச தேவதைகள்ல தாழ்ந்த தேவதை அக்னி, வசந்த தேவதை விஷ்ணுன்னு சொல்லித்து. அப்படி புருஷா அப்படின்ற சப்தத்துக்கு தேவதைகள்னு வச்சுண்டா தேவதைகள்ல உத்தம புருஷனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். புருஷன் அப்படின்னா ஆத்மான்ற அர்த்தத்தை வச்சுண்டா மத்த எல்லாரும் ஜீவாத்மாக்களாக்க இருக்க இவன் ஒருத்தனே பரமாத்மாவாக இருக்கக்கூடிய உத்தம புருஷன் அப்படின்னா பரம்பொருள் அர்த்தமா இருக்கு. ஆகையினாலேதான் இவனாலே மத்தவா எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்க்க முடிகிறது. அதனாலதான் எல்லாரும் இவன் காலில் வந்து உழுந்து இவனால காரியமானோன்னு கை கூப்பிட்டு அழுதுண்டு நிக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடியதான பெருமை இந்த வார்த்தைக்கு உண்டு. திருக்கோட்டியூர் கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய். சோதி அப்படின்னா ஜோதிஷ், பெருமாளுடைய சோபை, பெருமாளுடைய தேஜஸ். திருக்கோட்டியூர் எம்பெருமானுடைய தேஜஸ் எப்படி இருக்கான்? கிளர் சோதியான் அப்படின்னா மிகுந்த தேஜஸை உடையவன். பெருமாளை சேவிக்கிறச்ச கண்ணு கூசுறது, பெருமாளை சேவிக்கிறச்ச புலகாங்கிதமான ஒரு அனுபவம் ஏற்படுறது. அவனை சேவிச்சுட்டு கண்ணை வேற பக்கம் திருப்ப முடியல. காரியம் இருக்கு, வேற ஊருக்கு போனோம், வேற பெருமாளை சேவிக்கணும், நாழியா எடுத்து தங்கறதுக்கு இடமில்லைன்னா கூட அங்க இருந்து வரத்துக்கு மனசு வரல. ஆராதனம் ஆனோம்,
தலையம் செய்யணும், கோவில் சாத்தணும் அப்படின்னு அர்ச்சக சுவாமி தர போடுறார், கோவில சாத்துறா, வேற வழியே இல்ல, நாம புறப்பட்டானோ. அதனாலதான் கனத்த மனசோட வெளியில வர வேண்டிய அவசியம், நிர்பந்தம். அத்தனை அழகு சொட்ட சயனிச்சுட்டு இருக்கான் பெருமாள் திருக்கோட்டியூர்ல. போய் சேவித்தா தெரியும். சின்ன இடம், சேர்ந்தாப்புல 10 பேர் நின்னு சேவிக்க முடியாது. ஒருத்தர் போனா ஒருத்தர் இடிக்கிண்டு போனா ஒருத்தர் இடிக்கிண்டு வெளியில வரும்படியா சின்ன குறுகின வாசல். ஆனாலும் எங்கேயாவது மூளையில சுவத்துல பல்லியாட்டம் கரப்பாம்பூச்சி ஆட்டம் ஒட்டின்னு இருந்தாவது பெருமாளை ஒரு 5 நிமிஷம் சேவிக்க மாட்டோமான்னு சொல்லக்கூடிய அழகு வெள்ளம் அணை கட்டினார் போலே சேனித்துக் கொண்டிருக்கிறான் பெருமாள். அவனுடைய அழகு வெள்ளம் அப்படி சூரியனுடைய கதிர்கள் போல, ஒளி போல அப்படி பிரகாசிக்கிறது. அந்த ஜோதி எப்படி இருக்கு, அந்த தேஜஸ் எப்படி இருக்குன்னா, கிளர் சோதியாய் சேவிக்கிறவாளுக்குள்ள உத்தமமான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான தேஜஸ். சேவிச்சுட்டா பாகவதன் பகவான சேவிக்கிறது ஸ்வரூபம். ஒரு பாகவதனும் பகவான சேவிக்கணும், தினம் அர்ச்சாவதார மூர்த்தியை சேவிக்கணும்னு தான் நினைப்பான். எத்தனை சேவிச்சாலும் ஆசை தீராது. அப்பொழுதைக்கு அப்பொழுதே சொல்லி வைத்தேன், அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே. அப்போதுக்கு அப்போ சேவிச்சாலும் என்ன பெருமாள், காத்தாலதான் சேவிச்சோம், அதே பெருமாள் தானே, இப்ப என்ன மாறிட்டாரான்னு பெருமாள், எதுக்கு போய் இப்ப சேவிச்சுண்டு அந்த மாதிரி சொல்றவா யாரான உண்டோ? கார்த்தால சேவிச்சா ஒரு அனுபவம், இப்ப சேவிச்சா ஒரு அனுபவம், நாளைக்கு சேவிச்சா வேற அனுபவம். சாதம் தினம் சாப்பிட்டு இருக்கோமே, ஒரு 4 நாள் சேர்ந்தாப்புல சாப்பிடாம இருக்கலாம் யாரானு நினைக்கிறோமா? அந்த மாதிரி பகவானுடைய சேவை ஆத்மாவிற்கு ஆகாரம். எப்படி 4 நாள் சாப்பிடலன்னா உடம்பு இல்லாத போறதோ, அந்த மாதிரி பெருமாளை சேவிக்கலன்னா ஆத்மா தரிக்க முடியாது நம்மால. அப்படி சேவிக்கிற மாத்திரத்துல நமக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான ஒளி வெள்ளம், தேஜஸ் சமுத்திரம் படுத்துட்டு இருக்கங்க. அப்படி மிகுந்த தேஜஸை உடையவனே கிளர் சோதியாய் குரலா வாமனாவதாரம் கொண்ட எம்பெருமானே. அது என்ன கோஷ்டிபுரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை, எதுக்கு சொல்றாரு இப்போ? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பொருந்திருது. இந்த குரலான்னு சொன்னது எதற்காகன்னா, இதே காரியத்தை தான் வாமனாவதாரத்திலையும் பண்ணான். இப்ப எப்படி தேவர்களுக்காக போய் தேவ காரியமா ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணினானோ, அதே மாதிரிதான் அன்னைக்கு வாமனாவதாரத்திலே மகாபலியினுடைய யக்ஞவாட்டிகைக்கு போனதும் தேவ காரியத்திற்காக. ஆக மகாபலியினுடைய யாகசாலையிலே நர்மதா நதிக்கரையிலே பண்ணினதும், வாமனனாக பண்ணினதும் தேவ காரியம். இங்கே தெற்காழ்வானா நிருசிம்மனா கோஷ்டிநாதனா பண்ணினதும் தேவ காரியமானபடியினாலே, அப்பா இந்த கஷேத்திரத்துல தேவ காரியம் நடந்தது, அதுக்காக தான் நீ இங்க படுத்துட்டு இருக்க, உட்கார்ந்து இருக்க, நின்று இருக்க. இதே மாதிரியான தேவ காரியத்தை அன்னைக்கு வாமனாவதாரத்திலும் பண்ணினாயே அப்படின்னு அந்த ஒற்றுமையினாலே திடீர்னு வாமனன் ஞாபகத்துக்கு வரவே, குரலா வாமனாவதாரம் பண்ணின எம்பெருமானே என்று பேசுவார் அடியார்கள். அப்படி இந்த எம்பெருமானுடைய பெருமையையே வாயாலே பிதற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள், சுவாமி கொஞ்சம் பேச நிறுத்துறீங்களா, பெருமாளை தவிர ஒன்னும் தெரியாதா, வாயை திறந்தாலே பெருமாள் பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வெறுப்பாயிடுவா. எப்பா பாரு கோஷ்டிநாதன் நிருசிம்மன் பெருமாள் பாகவதான்னு பேசிண்டே இருக்கா. அந்த அளவுக்கு உடம்புல அவளுக்கு ஊறி போயிடுத்து, வேற ஒன்னும் தெரியாது, அதை விட்ட ஒன்னும் பேச தெரியல பாவம். அப்பேற்பட்ட உத்தம பாகவதாலாம் இந்த ஊர்ல இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம். திருக்கோட்டியூர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கோஷ்டிபுரத்திற்கு எத்தனை பெருமைகள் சொன்னாரோ அதெல்லாம் இவா பகவானுடைய திவதேசமான திருக்கோஷ்டியூரை பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்கள். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது மட்டும் இல்ல, பெருமாளுடையதான க்ஷேத்திரமான திவதேசத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான கோவுல சுத்தி இருக்கக்கூடிய வஸ்துக்களை, பெருமாளுடைய தீர்த்தத்தை, அந்த ஊர் அடியவர்களை எல்லாரையும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணாதான் பெருமாளை முழுசா ஸ்தோத்திரம் பண்ண மாதிரி ஆறுது. ஏன்னா அதெல்லாம் எம்பெருமானுடைய சரீரம், அது எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனாலே கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்தை ஸ்தோத்திரம் பண்றா. கேசவா அப்படின்னு எல்லாருக்கும் சுவாமியா இருக்கிறான் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றா. அது எப்படி இவன் ஒருத்தன் எல்லாருக்கும் சுவாமியா இருக்கணும்னா, ஏன்னா அவன் புருஷோத்தமன் அப்படின்னு அதை ஒரு ஸ்தோத்திரமா சொல்றா. இத்தனை தூரம் உங்க மனசை இவன் கொள்ள கொண்டிருக்கானே, அதுக்கு என்ன காரணம்னா, அங்க போய் சேவிங்கோ, என்ன அழகு வெள்ளமாட்டமா படுத்துட்டு இருக்கான் தெரியுமா, அதை சேவிச்சா நீங்களே பைத்தியமா போடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய அழகு ரசத்தை அனுபவிச்சு எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தையும் மங்களாதாசனம் பண்றா. இந்த சலபுராணத்தை மட்டும் சொல்லிட்டு இல்லாம இது சம்பந்தப்பட்ட இதே மாதிரி எம்பெருமான் எங்கேயோ பண்ண தேவ காரியத்தை, வாமனாவதாரத்தை, விபவாவதாரங்களையும் நினைச்சுட்டு இருக்கா என்று பேசுவார். இப்படி எம்பெருமானுடைய திருநாமங்களை, எம்பெருமானுடைய திவதேசங்களை, எம்பெருமானுடைய அவதாரங்களை, எம்பெருமானுடைய லீலைகளை, எம்பெருமான் பண்ணின ரக்ஷண காரியங்களை, எம்பெருமானுடைய பெருமையை, அவனுடைய அர்ச்சாவதார மேன்மையை பேசுவார் அடியார்கள்.
சதா பேசிண்டே இருக்கக்கூடிய பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமர்கள் என் தம்மை விற்கவும் பெறுவார்களே. அவ சாட்சாத் பகவானே தான், பகவானுடைய சின்னங்களே தான். பகவானுக்கு எப்படி என்ன வேணாலும் பண்ணக்கூடியதான உரிமை சர்வ சுதந்திரம் உண்டோ, பெருமாள் நினைச்சானா இந்த க்ஷணமே என்ன அழிச்சுட்டு போலாம். பெருமாள் நினைச்சானா இந்த க்ஷணமே என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன ஒருத்தனுக்கு விற்கணும்னாலும் பெருமாளால விற்க முடியும். ஏன்னா எனக்கு முழு பொறுப்பு, எனக்கு முழு சுதந்திரம், எனக்கு முழு உரிமை எம்பெருமான இடத்துல தான் உண்டு. ஆகையினாலே இந்த பாகவதாலும் பகவானை போல அவனுடைய சின்னங்களா இருக்கிறபடினாலே இவர்களும் நினைச்சா என்ன விற்க கூட விற்கலாம். அவளுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுறது, வாங்கறதுக்கு வஸ்து இல்லை. அப்போ எங்கேயானும் பெரிய பணக்காரன் ராஜாவின் இடத்துல போய் இந்த சுவாமி எனக்கு வேண்டப்பட்டவர், இவரை உங்களாண்ட நான் கொடுத்துடுறேன், இவரை கொண்டு உங்களுக்கு என்ன காரியம் பண்ண முடியுமோ வேலை வாங்கிக்கோங்க, அதுக்கு பதில் எனக்கு பணமோ பொருளோ கொடுங்கோ அப்படின்னு சொல்லி என்ன வித்துடுறதுக்கும் கூட அவளுக்கு உரிமை உண்டு. வரவாளுக்கெல்லாம் நித்தியம் ததியாராதனை பண்ணிட்டு இருந்தேன், விளைச்சல் இல்ல, பஞ்சம், இருக்கிற தங்க காசு ரத்தனம் எல்லாம் கூட செலவாயிடுத்து, இனி வர பாகவதாளுக்கு சாதம் போடுறதுக்கு என்னண்ட ஒண்ணும் இல்ல, இவரை வச்சுட்டு என்ன அரிசி பருப்பு கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு வாங்கி என்ன வித்து வர பாகவதாளுக்கு அதிசத்காரம் பண்ணக்கூடியதான சொந்தம் கூட அவளுக்கு உண்டு. அப்படி பகவானுடைய சின்னங்கள்னு அவளை பார்த்து சிரிக்கிறதோ கை கூப்புறதோ அவளை ரெண்டு வார்த்தை பெருமையா பேசுறதோ மட்டும் நமக்கு சொரூபம் அல்ல. எப்படி பகவான் நம்மளை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு அவனுக்கு முன்னால சாஷ்டாங்கமா படுத்துடுறோமோ அந்த மாதிரி தீர்க்க சரணாகதியாக எம்பெருமானுடைய சின்னங்களா நடமாடக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்களிடத்திலும் நம்முடையதான எல்லா சொந்தத்தையும் பொறுப்பையும் ஒப்படைச்சுடணும். நாம யாருக்கு சொந்தம்னா பகவானுக்கு சொந்தம், பாகவதாளுக்கு சொந்தம். இதைத்தான் சுவாமி தேசிகன் சாதிச்சார். கிரய விக்ரயார்ஹ தசயா சமிந்ததே. ஒரு பிரபன்னனுடைய, ஒரு பாகவதனுடைய, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பாகவத பக்தி, பாகவத பக்தின்னு சொன்னா போறாது, பாகவத பாரதந்திரியம், பாகவதாளுக்கு அடங்கி இருப்பது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா அதனுடைய உச்சநிலை என்னன்னா, ஒரு பாகவதர் நினைச்சா நம்மளை விலை பேசி வித்துடலாம். அப்படி வித்தாலும் அந்த சுவாமியினுடைய சொத்து அடியேன், அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிறார் அப்படின்னு பேசாம இருக்கணுமே ஒழிய என்ன விற்கிறதுக்கு நீ யாருன்னு சண்டைக்கு போக கூடாதாம். அப்படி ஒரு தசை என்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வருகிறதோ அன்னைக்குதான் அவனுக்கு ஸ்வரூபம் பூர்த்தியா வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு மெஷர் அது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கிரய விக்ரயார்ஹ தசையா சமிந்ததே. அப்பேற்பட்ட தசை எனக்கு ஏற்பட வேணும். இந்த உத்தமமான தசையெல்லாம் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் வந்துடுறதா சுவாமி? ஆனால் வரணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எனக்கு அந்த தசை வரணும்னு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளை பிரார்த்திக்கணும், பாகவதால பிரார்த்திக்கணும், சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியால பிரார்த்திக்கணும். ஆகையினாலே எக்காலத்தும் எல்லாராலும் தேச வார்த்தை படைக்கும்படியா புகழும்படியான பெருமை உடையவர்கள். ஒரு பாகவதன், ஒரு பிராமணன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதோ அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லணும்னா திருக்கோஷ்டியூர் பாகவதால சொல்லலாம். அப்படி பல சாஸ்திர வாக்கியங்களாலே கொண்டாடப்பட்டபடி வாழக்கூடிய பெருமை பெற்றவர்கள் அப்படின்றதுதான் தேச வார்த்தை படைக்கும் புகழ் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றார். இது என்னன்னா சரம பர்வ நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பரம காஷ்டை, பராகாஷ்டை. அப்படின்னா எதுல இப்ப நிலையா நிக்கிறீங்க நீங்க? சில வயசுல நம்ம குழந்தையா இருக்கிறச்ச விளையாட்டே பராகாஷ்டையா இருப்போம். எப்பவும் விளையாட்டு புத்தியோடய இருந்துட்டு இருக்கான் இந்த குழந்தை. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து படிப்பேன்னு இருப்போம். கொஞ்ச நாள் கழித்து சாப்பிடுறதே, கொஞ்ச நாள் கழித்து சம்பாதிக்கிறதே, பணமே உலகம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து குழந்தை குட்டிகளுக்காக வாழறதே வாழ்க்கை நினைச்சுட்டு இருப்போம். இப்படி ஒரு சமயத்திலையும் ஒருத்தருடையதான நிலை ஒரு மாதிரி இருக்கணும். எல்லாத்துலயும் அடிபட்டு உணர்ந்து தெளிந்து கடைசியில புத்தி வந்து தெளிந்து எனக்கு ஸ்திரமான புத்தி வந்துடுத்தோ, இதுக்கு மேல இந்த லோகத்துல நான் பார்க்க வேண்டிய வஸ்து ஒன்றும் கிடையாது, இனி நிலையாக நான் இருக்க வேண்டிய நிலை பகவானுக்கும் பாகவதாலுக்கும் அடிமைன்னு சொல்லக்கூடிய நிலைதான் அப்படின்னு சரம பர்வ பராகாஷ்டை. ஒருத்தனுடைய கடைசி காலத்துல ஒருத்தனுக்கு இருக்க வேண்டியதான ஒரு மெச்சூரிட்டியா இது. அது எனக்கு வாழ்க்கையில சின்ன வயசுல வரலன்னாலும் பரவாயில்ல, இளமையில வரலன்னாலும் பரவாயில்ல, நடு வயசுல வரலன்னாலும் பரவாயில்ல, எப்ப எனக்கு அவசியம் வந்தே ஆனோம், அப்பா உன் வாழ்க்கையே முடிய போறது, இன்னமும் உனக்கு அந்த பராகாஷ்டை வரலன்னா நீ மோட்சத்துக்கு போய் என்ன பண்ண போற, எப்படி மோட்சத்துக்கு போவே அப்படின்னு யாரும் மகான்கள் என்ன கேட்டுடக் கூடாது. என்னுடைய கடைசி காலத்திலாவது பாகவதா என்ன வித்துக்க வேணாலும் வித்துக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாகவதாளுக்கு நான் அப்படியே கைங்கரிய சேஷனா இருக்கக்கூடியதான நிலைமையில நீ என்ன வைக்கணும். நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. பெருமாளை சேவிக்கணும்னாலும் சரி, பெருமாளுடைய அடியவர்களுக்கு சொந்தமா அவளால விற்கும்படியான ஒரு அடிமையை பண்ணணும்னாலும் சரி, அதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அந்த சங்கல்பத்தை பண்ணி
எனக்கு அந்த ஒரு நிஷ்டையை கொடுன்னு பிரார்த்திக்கிறார். கடைசி பாட்டு, சீதநீர் புடை சூழ் செழுங்கழனியுடை திருக்கோட்டியோர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர் பிரான் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் ஏதமின்றி உரைப்பவர் இருடீகேசனுக்கு ஆளரே. இந்த 10 பாசுரங்களை சொல்றவாளுக்கு என்ன பலன் அப்படின்னா, இந்த 10 பாசுரங்களையும் பிழை இல்லாமல், தப்பில்லாமல், குற்றம் இல்லாமல் சொல்லக்கூடியவர்கள் இருடீகேசனுக்கு ஆளரே. எம்பெருமானுக்கு பல திருநாமங்கள். அதுல இருடீகேசன், ரிஷிகேசன் அப்படின்றது ஒரு திருநாமம். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களா மோட்சம் போவா அப்படின்னு பலன் சொல்றார். சீதநீர் புடை சூழ் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர். சீத நீர் அப்படின்னா சீத நீர், சீதமான ஜலம், குளிர்ந்த நீர். புடை சூழ், அந்த குளிர்ந்த ஜலம் சுற்றும் சூழப் பெற்றதான செழும் கழனியுடை, செழுமையான விளைச்சல்களை தரக்கூடியதான கழனிகள், வயல்கள் இருக்கக்கூடியதான திருக்கோட்டியூர். கோஷ்டிபுரத்திலே பெருமாளுடைய திருவுள்ளத்தை போல குளிர்ந்த ஜலம் நிறைய உண்டாம். இந்த லோகம் எப்படி இயங்குறதுன்னா பகவானுடைய அனுகிரகத்தினால இயங்குறது, பகவானுடைய குளிர்ந்த ஹிருதயத்தினால இயங்குறதுன்னு ஆழ்வார்கள்லாம் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி ஜலத்தை தொட்டு பார்த்தா இத்தனை சில்லுன்னு இருக்கே, எங்க எம்பெருமானுடைய திருவுள்ளம் கூட இப்படிதான் குளிர்ந்து இருக்கும்ன்ற ஆழ்வார். குளிர்ந்த ஜலத்தை பார்க்கிற போது எம்பெருமானுடைய குளிர்ந்த ஸ்வபாவம், அவனுடையதான நீர்மை தண்ணி ஆட்டமா இறங்கி வந்து எல்லாருக்கும் காரியம் கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய அவனுடையதான எளிமை ஞாபகத்து வருது ஆழ்வாருக்கு. சீதநீர், எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை போல குளிர்ந்த நீரால உடை சூழ், சூழ்ந்திருக்க பெற்ற செழும் கழனியுடை. இவ்வளவு குளிர்ச்சியான நீர் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம், விளைச்சல் இல்லையே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட முடியாது. அந்த குளிர்ச்சியான நீர் திருக்கோட்டியூரை சுத்தி எங்க பாரு குளமா குட்டையா ஏரியா தேங்கி நிக்கிறபடினாலதான் திருக்கோட்டியூர் கழனிகள்லாம் இத்தனை செழிப்பா வளர்ந்து, இதெல்லாம் பயிரா அல்லது மரமானு சொல்றபடிக்கு அத்தனை பெருசா வளர்ந்திருக்கு, அத்தனை தானியங்கள் நிறைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட கழனிகளை உடையதான திருக்கோட்டியூரிலே, கோஷ்டிபுரத்திலே எழுந்தருளியிருக்கிற ஆதியான், எல்லோருக்கும் சுவாமியாக, எல்லோருக்கும் முதல்வனாக இருக்கக்கூடியவன். இந்த எம்பெருமான் ஒருத்தன் தான் ஆதி காலத்துல இருந்தான், இவனுக்கு முன்னால யாரும் கிடையாது, எல்லாரும் இவனுக்கு பின்னால ஏற்பட்டவாதான் வேதம் சொல்றது, ஆழ்வார்கள் சொல்றாளே. அந்த மாதிரி எல்லாருக்கும் முதல்வனாக இருந்தவன், இவனுக்கு ஒரு முதல்வன் இல்லாதவன். ஆதியான் அப்படின்னா முதல்வன், ஏகமேவ அத்விதீயம். இவன் ஒருவனே இருந்தான், இரண்டாவதுன்னு சொல்லக்கூடிய வஸ்து ஒண்ணு இல்லை. அப்படி சர்வ சுதந்திரனா தனித்திருந்த எம்பெருமான் இவன். உண்ணும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவென்று நான்முகன் தன்னோட தேவருலகோடு உயிர் படைத்தான். எதுவுமே இல்லை, இவன் மட்டும்தான் இருந்தான். இவன் தான் ஒருத்தரையா பிரம்மா உள்பட எல்லாரையும் படைச்சுட்டு வந்தான். அப்பேற்பட்ட எல்லாருக்கும் முன்னாலேயே இருந்த ஆதியான் அந்த எம்பெருமான் யாரு, இந்த திருக்கோஷ்டியூர்ல சேவை சாதிக்கக்கூடிய சௌமிய நாராயணன். அவனுடைய அடியாரையும், அவனுக்கு அடிமை பண்ணக்கூடிய, சேவை பண்ணக்கூடிய, கைங்கரியம் பண்ணக்கூடிய பாகவதாலையும், அடிமையின்றி திரிவாரையும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணாமல், அவனை சேவிக்காமல், அவனுடைய பெருமைகளை வாயார புகழாமல், அவன் பேரை கூட வாயால உச்சரிக்காமல், நன்னா சாட்டு வாய வளர்த்துண்டு வயத்த வளர்த்துண்டு பூமிக்கு பாரமா சுத்தின்னு இருக்காளே, திரியரா ஜந்துக்கள்லாம் தெரிஞ்சு வர்றது பாருங்க. அந்த மாதிரி அப்படியே மாடு உலாத்துறாப்புல உலாத்தின்னு இருக்கா. அவ நடமாடுறதுனால இந்த லோகத்துக்கு பாரமே ஒழிய ஒரு புண்ணியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே இருப்பவர்களையும், ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர் பிரான், குற்றமில்லாத பட்டர் பிரான். பட்டர் பிரான் அப்படின்னு பெரியாழ்வாருக்கு திருநாமம். எப்பேற்பட்ட பட்டர் பிரான் அப்படின்னா கோதில் பட்டர் பிரான். வாக்காலே ஒரு தோஷமும் இல்லாதவர், மனசாலே ஒரு தோஷமான சிந்தனையையும் பண்ணாதவர், செய்கையாலே ஒரு தோஷமும் இல்லாதவர்னு சொல்லக்கூடிய திரிகரணங்களாலே தோஷத்தை விளக்கிய பரம பவித்திரரான பாகவதோத்தமர் பெரியாழ்வார்னு சொல்லக்கூடிய சுவாமி கோதில் பட்டர் பிரான். நினைத்து பார்த்தா கற்பனையால கூட இவர் பேர்ல தோஷம் சொல்ல முடியாது, அத்தனை பரம உத்தமர், பரம பவித்திரர். அப்பேற்பட்ட பட்டர் பிரான். பட்டர் அப்படின்னா வேத மந்திரங்களை கொண்டு சாஸ்திரப்படி எம்பெருமானுக்குரியதான உபசாரங்களை ஆராதனைகளை பண்ணக்கூடிய அந்தனர் அப்படின்னு அர்த்தம். பட்டர் எழுதிருக்க, பெருமாள் திருவாராதனா போறது, பட்டர் தீர்த்தம் சாதிக்கிறார், பட்டர் திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்காருலாம் சொல்றோமே. வேத மந்திரங்களை ஆகம மந்திரங்களை கொண்டு எம்பெருமான தொட்டு கைங்கரியம் பண்றவாளுக்கு பட்டர்னு பேரு. ஆச்சாரியர் நம்மளுடைய சார்புல பகவானை தொட்டு ஆராதனம் பண்ணக்கூடிய சுவாமி. பட்டர் பிரான் அப்படின்னா அந்த பட்டர்களா இருக்கிறவாளுக்கெல்லாம் தலைவரா இவர் சுவாமியா.
எப்படின்னா இவரும் பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அதோடு கூட எம்பெருமானுடைய ஹிருதயத்திலே இவரிடம் பெற்றிருக்கிறார். எல்லா அர்ச்சகாலும் அவளுடைய மனசுல பெருமாளை வச்சுருக்கான்னா, பெருமாளுடைய மனசுல எந்த அர்ச்சகர் இருக்காருன்னா இந்த பட்டர்பிரான் தான் இருக்கார். விஷ்ணு சித்தர்னு திருநாமம். விஷ்ணுவினுடைய சித்தத்திலே தன்னை உடையவர். அதோடு மற்ற அர்ச்சகாலாம் எம்பெருமானுக்கு சாஸ்திர ரீதியா அன்பா பண்றாளே கைங்கரியம், அது எல்லாத்தையும் விட ஒரு படி மேல போய் பெருமாளை பெத்த தாயாக மாறி, தேவகியா மாறி, யசோதையா மாறி, வசுதேவரா மாறி, நந்தகோபனா மாறி, பெருமாளுடைய தாயார் தோப்பனார் ஸ்தானத்தில இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர் இவர். ஒரு அர்ச்சகரும் அப்படிதான் பண்ணணும், பண்ணிட்டு இருக்கா. அவ எல்லாரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அத்தனை பரிவு பெருமாளிடத்துல உண்டு. பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பெரிய ஆழ்வார் அப்படின்னு எப்படி பேர் வந்தது? பெருமாளிடத்துல இவருக்கு இருக்கக்கூடிய பரிவு இருக்க, அது இவருடைய ஹிருதயத்துல அப்படியே பொங்கி வழியறது, அத்தனை பரிவு. அதனாலே பரிவோட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாளுக்கெல்லாம் பட்டர்னு பேரு. இவர் பொங்கும் பரிவை உடையவரானபடியினாலே பட்டர்களுக்கெல்லாம் பிரானாக கொண்டாடப்படுபவர். அதனால கோதில் பட்டர் பிரான் குற்றமில்லாத அந்தணர்களுக்கு, அர்ச்சகர்களுக்கு, ஆராதகாலுக்கு தலைவரான குளிர் புதுவை மண், குளிர்ந்த ஸ்ரீவல்லிபுத்தூர், புதுவை மாநகர் அப்படின்னு ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு ஒரு பேர் உண்டு பழைய காலத்துல. அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் எப்பேற்பட்டதுன்னா குளிர்ந்த ஸ்ரீவல்லிபுத்தூர். எப்படி இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் போல ஸ்ரீவல்லிபுத்தூர்லயும் தீர்த்தங்கள்லாம் உண்டு. அந்த தீர்த்தங்களாலே குளிர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூர் அல்லது பெரியாழ்வார் அவதாரம் பண்ணி நிறைய பேருடைய அஞ்ஞானத்தை நீக்கி நிறைய பேர் மோட்சத்துக்கு போகும்படியாக அனுகிரகம் பண்ணினதான பூமியோன்னு ஸ்ரீவல்லிபுத்தூர். அதனால பெரியாழ்வார்னு சொல்லக்கூடிய பகவானுடைய சின்னம் நடமாடுறது அங்கே. அதனால பகவான் இருக்கும் இடமெல்லாம் குளிர்ச்சியா இருக்கிறதுன்னு சொல்றது போல பகவத் ஸ்வரூபமான பெரியாழ்வார் இருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூரும் இவருடைய அவதாரத்தினாலே இவர் திருவடி வாசம் பண்றதுனால குளிர்ந்து போயிடுத்து. அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்காராளுடைய பாவம் எல்லாம், உஷ்ணமாட்டமா இருக்கிறவாளுடைய பாவம், தகித்து கொண்டிருக்கக்கூடிய அவளுடைய பாவம் எல்லாம் அவளை விட்டு ஓடி போயிடுத்து. இப்ப எல்லாரும் பெரியாழ்வாரை சேவித்து சேவித்து அவர் காட்டின வழியில நடந்து நடந்து பாவம் இல்லாதவாளாவே இருந்துட்டு இருக்கா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல. எல்லாரும் உடம்பு இருக்கிற வரைக்கும் வடபத்திரசாயிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு உடம்பு விட்டு வைகுண்டத்துக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கா. அப்படி எல்லாரும் முமுட்சுக்களா பிரபன்னாலா இருக்கக்கூடியதான ஸ்ரீவல்லிபுத்தூர் யாருடைய சம்பந்தத்தினாலே? இந்த வட்டர்பிரானுடைய சம்பந்தத்தினாலே, கோதில் பட்டர்பிரானுடைய சம்பந்தத்தினாலே. பட்டர்பிரான் தோஷமில்லாதவர் அப்படின்ற போல பட்டர்பிரான ஆசிரியத்து அவர் காட்டின வழியில இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீ வைஷ்ணவாலும் பட்டர்பிரான் நாட்டுமே கோதில்லாதவர்கள், குற்றமில்லாதவர்கள். குளிர் புதுவை மண், குளிர்ந்த ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய, மன்னராக நிர்வாகராக ஆட்சி செலுத்தக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூர்காரர்களுக்கெல்லாம் தலைவராட்டம் இருக்கக்கூடிய விட்டுசித்தன் பெரியாழ்வார் சொல் அவருடைய பாசுரங்கள், இந்த 10 பாசுரங்கள் திருக்கோஷ்டியூர் விஷயமா பெரியாழ்வார் பாடின இந்த 10 பாசுரங்கள், 10 பாசுரங்களை ஏதமின்றி உரைப்பவர், தப்பில்லாம அர்த்தத்தை புரிஞ்சுண்டு உணர்ந்து சொல்லக்கூடியவா. இருடீகேசனுக்கு ஆலரே, ரிஷிகேசன் சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவா, அடிமையாக இருப்பா அப்படின்னு சொல்றார். இந்த 10 பாட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற பாகவதன் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவனை புகழறார். பெருமாள் கைங்கரியத்தை இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தமும் படாமல், பெருமாளையே நினைக்காம இருக்கக்கூடிய நன்றி கெட்டவர்காலே, பெருமாள் மேல பக்தி இல்லாதவா, பெருமாள் பேரை சொல்லாதவா, அந்த மாதிரி மனுஷன் ஒருத்தனும் இருக்கக்கூடாதுன்னு அவளை தூஷித்தும் ஆழ்வார் இங்கே பக்தன் எப்படி இருக்கணும், பக்தன் அல்லாதவன் எப்படி இருப்பான் அப்படின்ற 2 லட்சணத்தையும் காட்டியிருக்காரு இங்க. இதுல யார் வசந்தவான்னா, பகவானை நினைச்சுண்டு கைங்கரியம் பண்றவா வசந்தவா. அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, அந்த பகவானுடைய நித்திய கைங்கரியம்னு சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்கும். இந்த இடத்துல இருடீகேசனுக்குன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும் ஆழ்வார்? எதை வேணாலும் சொல்லலாமே, பெருமாளுக்குன்றதுக்கு எந்த வார்த்தையை வேணாலும் போடலாம். இருடீகேசன் அப்படின்னா இருடியங்களுக்கு ஈசன், அதாவது இந்திரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், லார்ட் ஆஃப் சென்சஸ் அப்படின்னு சொல்றோம் பெருமானை. அவனை இந்த பாசுரங்களால யாரெல்லாம் கொண்டாடுறாளோ ஸ்தோத்திரம் பண்றாளோ அவர்கள், அவன் எப்படி இந்திரியங்களுக்கு அவன் வசப்படாமல் இந்திரியங்களை எல்லாம் அவன் வசத்திலே வைத்து ஆண்டு கொண்டு இந்திரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கானோ, அந்த மாதிரி பக்தியோடு கூட இந்த 10 பாசுரத்தை சேவிக்கிறவாளுக்கு இந்திரிய நிகிரகம்னு சொல்லக்கூடிய, புலன்களுக்கு தன்னை இழத்தல்னு சொல்லக்கூடிய சிற்றின்பாதிகள் எல்லாம் கொஞ்சம் அவளை விட்டு விலகி நிற்கும். அந்த ரிஷிகேசனை போல அவனுடைய அனுகிரகத்தினால இவா இந்திரியங்களுக்கு வசப்பட மாட்டா. இந்திரியங்களை தன் வசத்திலே வைத்துக் கொண்டு புலன்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் இந்த சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியதான நிஷ்டா அவளுக்கு ஏற்படும்.
எந்த நிஷ்டை வர்றது ரொம்ப கஷ்டமோ அது இந்த 10 பாசுரத்தை பக்தியோட சொல்றதுனால வரும். அவ உலகியல் சிற்றின்பங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு ரொம்ப கஷ்டப்படாம திண்டாடாம பாவத்தை சேர்த்துக்காம தூய்மையானவர்களா பகவானையும் பாகவதாலையுமே மனசுல கொண்டு பகவத் கைங்கரியத்தையும் பாகவத கைங்கரியத்துக்கும் பண்றதுக்காகவே தாங்கள் இருப்பதாக கொண்டு வாழ்வார்கள் அப்படின்னு பலன் சொல்லி ஆழ்வார் முடிக்கிறார். மீதி பாசுரங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.